இனிய மாலை வணக்கம். அறிவியல் பலகை, ட்ரிச்சி ஆஸ்ட்ரோ கிளப், விஞ்ஞான் பிரச்சார், தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம் ஆகியவை இணைந்து உலக விண்வெளி வாரத்தை முன்னிட்டு அக்டோபர் 4 முதல் 10ஆம் தேதி வரை தினமும் இணைய வழி தொடர் கருத்தரங்கை நடத்தி கொண்டிருக்கின்றனர். பல்வேறு அறிவியல் ஆளுமைகள் இந்த கருத்தரங்கில் பங்கேற்று தங்களுடைய கருத்துரையை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அறிவியல் பலகை மத்திய அரசின் விஞ்ஞான் பிரச்சாரனுடைய தமிழ் பிரிவு அறிவியல் பரப்புதலை நோக்கமாக கொண்டது. திருச்சி ஆஸ்ட்ரோ கிளப் கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக திருச்சியிலும் பிற இடங்களிலும் வானவியல் குறித்த எண்ணற்ற நிகழ்வுகளையும் விழிப்புணர்வு பிரச்சாரங்களையும் நடத்தி கொண்டுள்ளது. உலக விண்வெளி வாரத்தின் ஃபோக்கல் தீமாக கருப்பொருளாக இந்த ஆண்டு செயற்கைக்கோள்கள் வாழ்வை மேம்படுத்துகின்றன என்ற கருப்பொருளை மையமாக கொண்டு இந்த ஆண்டை ஐக்கிய நாடுகள் சபை அறிவித்துள்ளது. அந்த அடிப்படையிலே பல்வேறு கருத்துரைகளை நாம் ஏற்பாடு செய்துள்ளோம். அந்த அடிப்படையிலே இன்றைய கருத்தாளர் திருச்சி ஆஸ்ட்ரோ கிளப் செயலாளர் ஆசிரியர் பாலா பாரதி அவர்களை அறிமுகப்படுத்தியும் இந்த நிகழ்வு குறித்தும் ஒரு முன்னுரையாக கண்ணபிரான் அவர்களை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். சர்வதேச விண்வெளி வாரத்தினை கொண்டாடுவதை முன்னிட்டு அக்டோபர் 4 முதல் அக்டோபர் 10 வரை உலகெங்கிலும் உள்ள பல்வேறு வானியல் ஆராய்ச்சி நிறுவனங்களும் கோளரங்கங்களும் வானியல் ஆர்வலர்களும் விஞ்ஞானிகளும் இந்த நாளினை மிக சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர். அதனை ஒட்டி தமிழ்நாடு அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப மையம் இந்திய அரசின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையின் கீழ் இயங்குகின்ற விஞ்ஞான் பிரசார் நிறுவனம், விஞ்ஞான் பிரசார் நிறுவனத்தின் மூலமாக தமிழகத்தில் தமிழில் அறிவியலை பரப்புவதற்காக உருவாக்கப்பட்ட அறிவியல் பலகை மற்றும் வானவியலில் பல்வேறு நிகழ்வுகளை தமிழகம் முழுவதும் விழிப்புணர்வு நிகழ்வுகளை நடத்தி வருகின்ற திருச்சி ஆஸ்ட்ரோ கிளப், இவை அனைத்தும் இணைந்து இந்த அருமையானதொரு விண்வெளி வார கருத்தரங்கு நிகழ்வுகளை தினந்தோறும் நடத்த திட்டமிடப்பட்டு இன்றைய 2ஆம் நாள் நிகழ்வை மிக சிறப்பாக இன்று தொடங்கியுள்ளோம். விண்வெளி வாரத்தின் இந்த 2வது நாள் இணைய வழி கருத்தரங்கில் நம்மோடு இணைய உள்ள சிறப்பு விருந்தினர் பற்றி ஒரு சிறு அறிமுகம். 32 வருடங்களுக்கும் மேலாக கணித பாட ஆசிரியராகவும் மற்றும் பள்ளி மாணவர்களை அறிவியல் மற்றும் ஆராய்ச்சி துறையில் ஊக்குவித்து வரும் மிகச்சிறந்த ஒரு ஆசிரியர் இவர். பாறை ஓவியங்களில் இவர் செய்து வரும் ஆராய்ச்சிகள் மிகவும் குறிப்பிடத்தக்கவை. விண்வெளி என்றாலே நமக்கு மிகவும் பிடித்த ஒன்று. இரவு நேரத்தில் வானத்தை உற்று பார்ப்பதே மிகவும் அழகான ஒன்று. அத்தகைய விண்வெளி நிகழ்வுகளை, வான்வெளியில் உள்ள பொருட்களை படம் பிடித்து பள்ளி மாணவர்களுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் காண்பிப்பது இவருக்கு பிடித்தமான ஒன்று. அத்தகைய வானவியலில் ஆர்வம் கொண்ட இவர் வான் பொருட்களை பல்வேறு விதங்களில் பல இடங்களில் புகைப்படம் எடுத்து அத்தகைய புகைப்படங்களை பள்ளி மாணவர்களுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் காண்பித்து
ஆஸ்ட்ரோ போட்டோகிராஃபி என்று அழைக்கப்படுகின்ற அந்த அருமையானதொரு தகவலை நமது தமிழக பள்ளி மாணவர்களுக்கும் வானியலில் ஆர்வமுள்ள மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருபவர். குறிப்பாக திருச்சி ஆஸ்ட்ரோ கிளப்பினுடைய செயலாளராக தன்னை இணைத்துக் கொண்டு கடந்த 2 ஆண்டுகளுக்கும் மேலாக தொலைநோக்கியை பயன்படுத்தி பல்வேறு நிகழ்வுகளை தமிழகத்தின் பல இடங்களில் நடத்தி வருகின்றார். அத்தகைய சிறப்புமிக்க வானவியல் ஆர்வலர், மிகச்சிறந்த ஆசிரியர் ஐயா பாலபாரதி அவர்களை இன்றைய 2வது நாள், அதாவது சர்வதேச விண்வெளி வாரத்தின் 2வது நாள் கருத்தரங்கு இந்த நிகழ்வுக்கு அவரை அறிமுகப்படுத்துவதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். தொலைநோக்கி என்றாலே அனைவருக்கும் மிகவும் பிடிக்கும். ஏன்னா பூமியில் கண்ணால் பார்ப்பதை விட தொலைநோக்கி மூலம் பூமிக்கு வெளியே உள்ள வான்பொருட்களை நம் கண்முன்னே நிறுத்துகின்ற மிக அருமையானதொரு கருவி தொலைநோக்கி. கலீலியோ காலத்தில் ஆரம்பித்து இன்று வரை பலவிதமான தொலைநோக்கிகள் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். இருந்தாலும் கூட அந்த இன்றும் நம் காலையில் எழுந்தவுடன் பார்க்கின்ற அந்த விடிவெள்ளியும் இரவு நேரங்களில் இந்த வானை நோக்குவதற்காக பயன்படுத்தப்படுகின்ற அந்த தொலைநோக்கியில் அனைவருக்கும் ஆர்வம் உண்டு. அத்தகைய தொலைநோக்கியை பயன்படுத்தி நம்மையெல்லாம் இன்று ஒரு விண்வெளி பயணம் அழைத்து செல்ல இன்றைய நிகழ்வில் இணைந்துள்ள ஆசிரியர் ஐயா பாலபாரதி அவர்களை அன்போடு நாம் இந்த நிகழ்வுக்கு வரவேற்று இந்த நிகழ்வில் கலந்துள்ள அனைத்து மாணவர்களுக்கும் அந்த விண்வெளி பயணத்தினை தொலைநோக்கி மூலம் இணைய வழியில் காட்டுமாறு அன்போடு அழைக்கின்றோம். நன்றி. தற்போது பாலபாரதி அவர்கள் தன்னுடைய கருத்துரையை வழங்குவார்கள். அனைவருக்கும் வணக்கம். உங்களையெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இந்த வானியல் தொடர்பான கருத்துரைகள் இப்போ தொடர்ந்து நடத்திட்டு வரோம். இதில் இது இந்த சீசனில் எனக்கு இது ஒரு 10வது கருத்துரையாக அமைஞ்சிருக்கு. இதில் இதோட நோக்கம் என்ன, எதுக்கு இவ்வளோ எண்ணிக்கையில் இவ்வளோ செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால், ஐயா குறிப்பிட்டது மாதிரி இந்த அறிவியல், அந்த குறிப்பாக அந்த வானியலை நம்ம பள்ளி மாணவர்களுக்கு, அதுவும் குறிப்பாக அந்த ரூரல் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்கிற அந்த கிராமப்புற மாணவர்களுக்கு இதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு அந்த நோக்கத்தில் தான். இதில் கிராமப்புற மாணவர்கள் மட்டும் இல்லை, நமது மாணவர்களுக்குமே ஆசிரியர்களுக்குமே இது புரிதல் மிக குறைவாக இருக்கிறது தான் எங்களுடைய எண்ணம். எப்படின்னா, இதே வளர்ந்த ஒரு மேலை நாடுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஆஸ்ட்ரானமி அவங்களுக்கு வந்து அறிமுகமாயிருது பள்ளி காலத்திலேயே. ஆனால் நம்மளோட பாடத்திட்டத்தில் அது அவ்வளோவா ஒன்றும் சரியாக இல்லாதனால நம்ம அப்படியே விட்டுற முடியாது. அது ஏதோ ஒரு வகையில் மாணவர்களுக்கு ஒரு அறிமுகப்படுத்துறதுல அந்த பணியில் ஈடுபட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த மாதிரி நம்ம இந்த கருத்துரைகள்லாம் கிராம பகுதிகளில் இருக்கிற அங்கங்கே இருக்கிற அந்த சார், உங்க வாய்ஸ் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண முடியுமா? எஸ் லோவா இருக்கு. அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்காக அந்த பணியில நம்ம ஈடுபட்டு செஞ்சுட்டு இருக்கோம், மகிழ்வுடன் செஞ்சுட்டு இருக்கோம். அந்த வகையில தான் இதை மாணவர்களை இந்த நிகழ்வுல சந்திக்க வந்திருக்கோம். இந்த வானியலை பத்தி பேசணும்னா, அது ஒரு வானம் எவ்வளவு பெரியது, மிகப்பெரியது. இந்த பேரண்டம் விவரிக்க முடியாதது, விரிவடைந்து கொண்டே இருக்கிறது. அதை பேசுறதும் அவ்வளோ பெரிய டாபிக். அதுல நம்ம பொதுவாக பேசுறதுன்றதை விட ஏதாவது ஒரு குறிப்பிட்ட தலைப்பு எடுத்து பேசினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் பல தலைப்புகள் வச்சிருக்கோம். இப்போ இந்த நிகழ்வுல நம்ம எதை பத்தி பேசலாம் அப்படின்னு சொன்னா, இப்போ நம்ம பொதுவா இந்த கேலக்சி அப்படின்னு சொல்ற அந்த அண்டங்கள், நம்மளோட ஓன் கேலக்சி லைக் இந்த மில்கி வேன்னு சொல்றோம்ல, இதை பத்தி நம்ம பொதுவா பேசலாம். இல்லை வேற எதுவும் நீங்க தலைப்பு அந்த மாதிரி கேள்வி கேட்டீங்கன்னா அது தொடர்பாக உள்ளதும் நம்ம பேசலாம். இது ஒரு அறிமுகத்துக்காக அந்த மாதிரி பேசலான்னு சொல்லியிருக்கோம். சரி, இப்போ நம்ம இரவு வானம் பார்க்குறோம். இரவு மாலை சூரியன் மறையுது, வானில் விண்மீன்கள்லாம் தோன்றிடுச்சு. நிலவு இல்லாமல் இருந்துச்சுன்னா அந்த விண்மீன்கள்லாம் நட்சத்திரங்கள் போல ஜொலிக்குது. அந்த பார்வைக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பார்க்குறாங்க இல்லையா? சில பேர் அது ஒரு பூக்களை தெளிச்சு விட்ட மாதிரி இருக்கிறத பார்க்குறாங்க, சில பேர் வைரங்கள்லாம் மின்றதை பார்க்குறாங்க. இந்த மாதிரி அவர்கள் கண்ணோட்டத்தை பொறுத்து அது மாறுது. ஆனால் அந்த வானம் நமது கருத்தை கண்டிப்பாக கவருது. அதில் என்ன இருக்குன்னு நம்ம வியப்பாக பார்க்குறோம். பார்க்கும்போது அதெல்லாம் நட்சத்திரங்கள்,
இது நிலா அப்படின்னு கடந்துடுறோம். அதுக்கு மேலே நம்ம பெரும்பாலும் எல்லாத்தையும் சொல்லலை, பெரும்பாலும் அதுக்கு மேலே தாண்டி அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு விரும்பலை, முயலலை. அவங்களுக்கு இதை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக பல்வேறு முயற்சிகள்ல இது ஒண்ணு. ஸ்கிரீன் ஷேர் ஆயிடுச்சுங்களா சார்? ஷேர் ஆயிருக்கு. ஃபுல் ஸ்கிரீன் வியூ போடுங்க. இப்போ வந்திருக்குல்ல? ஓகே, விண்வெளி ஒரு பார்வை. 3 படம் தெரியுது. ஓகே. ஓகே, இப்போ இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் படம் பார்க்குறீங்கல்ல, அது பின்புலத்தில் இருக்கிறது நம்ம மில்கி வே அப்படின்னு சொல்கிற அந்த பால்வீதி அண்டம் அப்படின்ற அந்த மில்கி வே பின்புலத்தில் இருக்குது. அதில் சில வான் பொருட்களை படத்தை இங்கே காமிச்சிருக்கோம். முதல்ல சாட்டர்ன் இருக்குது, அடுத்தது மாஸ், ஜூபிட்டர், இந்த மாதிரி சில வான் பொருட்கள்லாம் இருக்குது. இங்கே வந்து நிலவு இருக்குது, இங்கே ஒரு கேலக்ஸி ஒன்று இருக்குது, இங்கே ஒரு நெபுலா இருக்குது, இங்கே ஒரு ஆண்ட்ரோமேடா கேலக்ஸி இருக்குது, இங்கே குளோபுலர் கிளஸ்டர் இருக்குது. இதோட சிறப்பு என்னன்னா, இந்த படங்கள் எல்லாத்தையும் எடுத்தது நான் தான். இது நான் எடுத்த படங்கள் தான் இது. நேற்று எனக்கு ஒரு நிகழ்வு இருந்துச்சு, 6 to 7:30 வரைக்கும் ஒரு நிகழ்வு இருந்துச்சு. 7:30 மணிக்கு முடிச்ச கையோட 7:45 பள்ளி மாடிக்கு போயிட்டு டெலஸ்கோப் எடுத்து வச்சு இந்த எடுத்த படம் தான் அந்த முதல் 2 படம். முதல் 3 பாலபாரதி ஐயா, ஒரே நிமிஷம், உங்களுடைய வாய்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க ஆடியன்ஸ், கொஞ்சம் சத்தமா பேசுறீங்களா? நேற்று இப்ப மேல இருக்கிற அந்த படங்கள்ல பாத்தீங்கன்னா, சாட்டர்ன் இருக்குல்ல, சனிக்கோள், அதுக்கப்புறம் மாஸ் இருக்கு, செவ்வாய், ஜூபிட்டர், இதெல்லாம் நேற்று நான் எடுத்த படங்கள், தொலைநோக்கி வழியாக எடுத்த படங்கள். அதுதான் இதுல வச்சிருக்கோம். ஸோ இந்த விண்வெளி ஒரு பார்வை அப்படின்ற தலைப்புல பொதுவா நம்ம சில செய்திகளை நம்ம பார்க்கலாம். சரி, இதுல இப்ப தொலைநோக்கி பத்தி ஐயா பேசிட்டு இருந்தாங்க. என்கிட்ட கூட 2 தொலைநோக்கி இருக்கு, ஒரு ஆஸ்ட்ரோ பைனோகுலர் அந்த மாதிரி வச்சிருக்கோம். இது ஆரம்பத்துல கலீலியோ பத்தி குறிப்பிட்டாங்க. கலீலியோ ஒரு தொலைநோக்கியை முதல்ல அதை வச்சு ஜூபிட்டர் அப்படின்ற வியாழன் கோளை பார்க்குறாரு. அதுல இருக்கிற அப்பதான் அது நேரடியா பார்த்த முதல் கோள் அது, தொலைநோக்கி வழியாக. அதோட மூன்ஸ் எல்லாம் அவர் குறிப்பிடுறாரு, கலீலியன் மூன்ஸ். அதனாலதான் அவர் கலீலியோ பேரால் அந்த மூன்ஸ் அப்படின்னு நம்ம அழைக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த அந்த தொலைநோக்கியின் திறன் கொஞ்சம் கொஞ்சமா அதிகரித்து இன்னைக்கு நம்ம ஹபிள் டெலஸ்கோப், வானவெளியில பறக்கிற அந்த ஹபிள் டெலஸ்கோப் வரைக்கும் நம்ம போயிருக்கோம். ஹபிளை தாண்டி நிறைய போயிட்டோம். இருந்தாலும் இந்த ஹபிள் டெலஸ்கோப் ரொம்ப ஃபேமஸான ஒரு டெலஸ்கோப், ஒரு புகழ் பெற்றது. ஏன் அதை குறிப்பிட்டு சொல்றோம்னா, இந்த ஹபிள் டெலஸ்கோப், இந்த தொலைநோக்கியை நம்ம வானத்துல விட்டதுக்கு அப்புறம் அது எடுத்த படங்கள் மூலமாக நம்ம விண்வெளிய, இந்த வானம், இந்த பேரண்டம் எவ்வளவு பெருசு அப்படிலாம் நம்ம புரிஞ்சுக்க முடிந்தது. அது வரைக்கும் இருந்த கொள்கை வேற. ஆனா இந்த ஹபிள் வான் தொலைநோக்கி எடுத்த படங்கள் மூலமாக நம்ம தெரிந்துக்கின்ற செய்தி மூலமா இந்த பேரண்டம் எவ்வளவு பெருசுன்னு நம்ம முதல்ல புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறோம். எட்வின் ஹபிள் அவர் பேர்ல அந்த தொலைநோக்கியை வச்சிருக்காங்க. அது எடுத்த படங்கள்ல ஒரு புகழ்பெற்ற நிறைய படங்கள் எடுத்திருக்கு, இன்னும் எடுத்து அனுப்பிச்சுக்கிட்டே இருக்கு. அதோட ஆயுள் காலம் முடிஞ்சிட்டாலும் அது தொடர்ந்து நீடித்து பணி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. அதை எடுத்த புகைப்படங்கள்ல ஒரு ஃபேமஸான ஒரு புகழ்பெற்ற ஒரு புகைப்படம் இங்கே கீழே இருக்கு. இது பில்லர்ஸ் ஆஃப் கிரியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இதை பேர். இது ஒரு நெபுலா, இது ஈகிள் நெபுலா அப்படின்ற உள்ள ஒரு உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரு சிறிய பகுதி. சரியா? இது வந்து ரொம்ப புகழ்பெற்ற இது. இந்த அப்போ வந்து இப்போதான் உங்களுக்கு ஒரு சிந்தனை தோன்றியது இந்த அறிவியல் அறிஞர்களுக்கு. என்னன்னா, இப்போ நமது பேரண்டம் எவ்வளவு பெருசா இருக்கும், அதுல எவ்வளோ கேலக்சிஸ்ன்ற அண்டங்கள்லாம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க விரும்பினாங்க. அதுக்கு என்ன பண்ணாங்க, ஒரு திட்டமிட்டாங்க. இப்போ ஐயா சொல்லும் போது ஆஸ்ட்ரோ போட்டோகிராஃபின்னு சொன்னாங்க. அது நம்ம பள்ளி மாடியிலேருந்து பண்ணிட்டு இருக்கோம். அதுல என்ன ஒரு எப்படி அதை செய்வோம் அப்படின்னு சொன்னா, இந்த கோள்கள் எல்லாம் எடுக்கும் பொழுது தொலைநோக்கியை வச்சு அது மூலமா பிளானிட்டரி கேமரான்னு ஒரு கேமரா இருக்கு, அதை ஃபிட் பண்ணி அதை லேப்டாப்போட கனெக்ட் பண்ணி அந்த படம் எடுத்து அப்படி செய்வோம் கோள்கள் எடுக்கும் பொழுது. ஆனா அந்த நெபுலாஸ், இந்த கேலக்சிஸ் இதெல்லாம் எடுக்கும்போது என்ன செய்வோம், டிஎஸ்எல்ஆர் கேமரா அதை வச்சுக்குவோம். அதுல ஒரு லென்ஸ் ஒன்று ஃபிட் பண்ணிக்குவோம். ரொம்ப பெரிய லென்ஸ்லாம் இல்லை, சும்மா சாதாரண லென்ஸ் ஃபிட் பண்ணிட்டு இதை எடுக்கும்போது இதுல ஒரு சிக்கல் என்னன்னா, வழக்கமா நம்ம பூமியிலேருந்து ஒரு பொருளை படம் எடுக்கும் பொழுது அது நகர்ற பொருளா இருந்தா அந்த ஷட்டர் ஸ்பீடு வேகமா வைப்போம். இப்போ உதாரணத்திற்கு ஒரு கார் இயங்கிக்கிட்டு இருக்கு, போயிட்டே இருக்கு.
அதை எடுக்கணும்னா வழக்கமான ஷட்டர் ஸ்பீடில் எடுத்தால் ஷேக் ஆயிரும். அதனால ஒரு ஃபாஸ்ட் ஷட்டர் ஸ்பீட் வைப்போம் இல்லையா? சரி, நிலையா ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா அது ஷட்டர் ஸ்பீட் மெதுவா வச்சுக்குவோம். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஷட்டர் ஸ்பீட் மெதுவா வைக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ அந்த பொருளோட அந்த டீட்டெயில்ஸ் வந்து நம்மளுக்கு நல்லா கிடைக்கும் அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ வானத்தை நம்ம படம் எடுக்கும் பொழுது வானத்துல இருக்கிற வான்பொருள்கள் நகராம இருக்கு. பார்வைக்கு தான் நகராம இருக்கு, ஆனா அது நகர்ந்துகிட்டே இருக்கும். எப்படி அது நகரும் அப்படின்னு சொன்னா, அந்த உண்மையிலே சொல்லணும்னா அந்த வான்பொருட்கள் மெதுவா நகர்ந்துட்டு இருக்கு. ஆனா அதோட நகர்ற வேகம் நம்ம நகராம இருக்கிறதாவே எடுத்துக்கலாம், தப்பில்லை. ஆனால் அது இப்ப நகர்றதுக்கு காரணம் பூமியோட சுழற்சி. நம்ம பூமி மேல இருந்து அந்த படத்தை எடுக்கிறோம். பூமி மேலேருந்து எடுக்கும்போது என்ன செய்யும்? அந்த படம் எடுக்கும் பொழுது பூமி சுழற்சி காரணமாக அந்த வான்பொருள் நகர்ந்துரும். அது பண்றதுக்கு என்ன செய்வோம்? ஒரு ட்ராக்கர்னு ஒரு கருவி இருக்கு. அந்த ட்ராக்கரை வந்து கேமராவோட ஃபிட் பண்ணோம்னா, அந்த ட்ராக்கர் என்ன செய்யும்? பூமி எவ்வளவு வேகமா சுத்துதோ, அதே வேகத்துல எதிர் திசையில அந்த கேமராவை சுத்தி கொடுக்கும். அப்ப அது நகராம அங்கேயே இருக்கும். அந்த மாதிரி நீண்ட நேரம் அதை எடுப்போம். லாங் எக்ஸ்போஷர் அப்படின்னு சொல்லுவோம். எவ்வளவுக்கு எவ்வளோ அதிகமான நேரம் நம்ம எடுக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ டீட்டெயில்ஸ் அந்த புகைப்படத்துல வரும். இது இங்கே பூமியிலேருந்து பண்ற இந்த நிலை. இப்ப வானத்திலேருந்து எடுக்கும் பொழுது இந்த ஹபிள் டெலிஸ்கோப் வானத்துல ஒரு இடத்துல நிக்காது, பூமியை சுத்திக்கிட்டே வரும். இது இயங்கிக்கிட்டு இருக்கு. அப்ப இயங்கிக்கிட்டு இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்த படம் எடுக்கிறது கடினம். இருந்தாலும் அதுக்கான ஒரு திட்டம், விரிவான ஒரு திட்டம் தீட்டி அதை அந்த ஒரு குறிப்பிட்ட பகுதியை படம் எடுக்கணும்னு சொல்லி விரும்புறாங்க. அந்த காலகட்டத்துல வைல்ட் ஃபீல்ட் கேமரா 3 வைட் ஃபீல்ட் கேமரா 3ன்னு ஒரு புது கேமரா வந்து இருந்துச்சு. அந்த கேமராவை அதில் ஃபிட் பண்ணாங்க. இங்கேருந்து இந்த ஸ்பேஸ் ஷட்டிலில் போய் அந்த கேமரா ஃபிட் பண்ணி வானத்தில் ஒரு இடத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க. எந்த இடத்த எடுக்கிறாங்கன்னா, விர்கோ கான்ஸ்டலேஷன் உங்களுக்கு தெரியும், கன்னி ராசி மண்டலம். அந்த இடத்துல நிறைய ஒரு கிளஸ்டர்ஸ்லாம் நிறைய இருக்கு. அதனால ஒரு சிறிய பகுதியை தேர்ந்தெடுத்து அந்த இடத்த ஃபோக்கஸ் பண்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 11 நாள் இது படம் எடுக்கிற வேலை நடக்குது. அந்த இடத்த குறிப்பிட்ட அந்த சிறிய இடத்த கோர் சாம்பிள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த திட்டத்தை வந்து இந்த ஃப்ரண்டியர் ஃபீல்டு ப்ரோக்ராம் 2012ஆம் ஆண்டு நடந்த அந்த ஒரு திட்டம். அந்த திட்டத்தின் படி அந்த விர்கோ கான்ஸ்டலேஷன்ல இருக்க ஒரு சின்ன போர்ஷனை ரொம்ப நேரம் படம் எடுக்கிறாங்க. எடுத்து அந்த படத்தோட முடிவை பார்க்கும் பொழுதுதான் நமக்கு உண்மையிலேயே இந்த பேரண்டம் எவ்வளவு பெரியது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தாங்க. அந்த படத்துல இந்த கேலக்சின்னு சொல்ற அண்டங்கள், நான் இந்த நிகழ்வுல யூனிவர்ஸ் அப்படின்றத பேரண்டம்னு குறிப்பிடுறேன், கேலக்சின்றத அண்டம்னு குறிப்பிடுறேன். அண்டம்னு சொல்லலாம் கேலக்சிய, சில பேர் விண்மீன் திரள் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நம்ம அண்டம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறோம். இந்த மாதிரி அண்டங்கள், அந்த கேலக்சிஸ் நிறைய வகை இருந்ததை பார்த்தாங்க. எலிப்டிக்கல்ல இருந்துச்சு, ஸ்பைரல் டைப்ல இருந்துச்சு, ஷேப்பே இல்லாம இந்த மாதிரி பல்வேறு வடிவங்கள்ல இருந்தது. அப்போ அண்டங்கள் நிறைய வடிவங்கள் இருந்தது நமக்கு தெரிந்தது. இன்னொரு சரி, அதுவும் இல்லாம அந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பகுதியில எண்ணவே முடியாத அளவு அந்த கேலக்சிஸ்ன்னு சொல்ற அந்த அண்டங்கள் குவிந்திருந்ததை பார்த்துட்டாங்க. அப்பதான் நமக்கு உண்மையான அதோட பிரம்மாண்டம் நமக்கு விளங்குச்சு. ஸோ இது எவ்வளவு பெருசா இருக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு விளங்கியது. அப்படி எண்ணிலடங்கா இந்த அண்டங்களை கொண்டு இந்த பேரண்டத்துல ஒரு அண்டத்துல தான் நம்ம இருக்கோம். நம்ம இருக்கிற அண்டம், அந்த கேலக்சிக்கு பேரு மில்கி வே கேலக்சி அப்படின்னு சொல்றோம். அதை தமிழாக்கம் செய்யும் பொழுது பால் வீதி அண்டம் அல்லது பால் வீதி மண்டலம் அப்படின்னு சொல்லுவோம். பால் வீதி என்ற பெயர் எப்படி வந்துச்சுன்னு சொன்னா, இது மேலை நாட்டினர், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வானத்துல இருக்கிற விண்மீன்களை பார்க்குறவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோணத்துல பார்க்குற மாதிரி இந்த பால்வீதி அண்டத்தையும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோணத்துல பாக்குறாங்க. மேலை நாட்டினர் இதை வந்து பாலை கொட்டி விட்ட மாதிரி பாக்குறாங்க. ஏன்னா அது பார்வைக்கு எப்படி இருக்கும்னா, நீங்க இன்னைக்கே பார்க்கலாம். இப்ப வந்து மில்கி வே தெரிகிற காலம், அதை எப்படி பார்க்கணும், எந்த இடத்துல பார்க்கணுன்றதெல்லாம் இப்ப நான் இந்த நிகழ்வுல சொல்லித்தரேன். அது பார்வைக்கு எப்படி இருக்கும்னா, ஒரு புகை போல ஒரு நீண்ட கோடா தெரியும் இப்ப நம்ம நகர்ப்புறத்திலிருந்து பார்க்கும் பொழுது. இதுவே நகர்ப்புற வெளிச்சத்துலலாம் இல்லாம மலைப்பகுதியில நிலவற்ற அந்த வானத்துல பார்க்கும்போது இந்த காட்சி வேற மாதிரி இருக்கும். அது எப்படி நான் சொல்றேன். பொதுவா இவங்க பார்க்கும் பொழுது அந்த புகை போல இருக்கிற அந்த தோற்றத்தை, பால் இருக்குல்ல, மில்க், அதை யாரோ மேல கொட்டி விட்ட மாதிரி கோணத்துல அவங்க நோக்குறாங்க மேலை நாட்டினர். அதனால இதுக்கு பால் வீதி மண்டலம், பால் வீதி அண்டம் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க, மில்கி வே கேலக்சி அப்படின்னு. அந்த மில்கி வேயை நான் தமிழாக்கம் பண்ணி
பால்வீதி மண்டலம் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். இப்ப இதே இந்த இந்தியர்கள் இங்க இருந்தவங்க அதை எப்படி பார்த்தாங்கன்னா, ஒரு கங்கை ஆறு இருக்குல்ல, அது மேல ஓடுற மாதிரி அந்த அந்த பாலை கொட்டி விட்ட மாதிரி பார்க்கறதுக்கு பதிலாக ஒரு ஆறு ஓடுற மாதிரி கற்பனை பண்றாங்க. அதனால இந்தியர்கள் அது ஆகாய கங்கை அப்படின்னு சொல்லி பெயரிட்டு அழைக்கிறாங்க. இந்த ஆகாய கங்கை அப்படின்னு இந்திய மரபுல சொல்றதும் அந்த பால்வீதி மண்டலம் அப்படின்னு சொல்றதும் எல்லாம் ஒண்ணுதான். இதுல வந்து எந்த டைப் இந்த அப்படின்னா ஸ்பைரல், இந்த டைப்ல ஸ்பைரல் ஷேப்ல இருக்கிறது நம்ம கேலக்சி. ஸ்பைரல் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்னா, நம்ம பண்டிகை காலங்கள்ல சங்கு சக்கரம்லாம் விடுறோம்ல, அந்த மாதிரி தோற்றத்துல இருக்கும். அதுக்கு ஒண்ணுக்கு மேற்பட்ட கைகள் இருக்கும், ஆர்ம்ஸ் அப்படின்னு சொல்றோம். நம்மளோட இந்த மில்கி வே கேலக்சிக்கும் நிறைய ஆர்ம்ஸ் இருக்கு. பெர்சியஸ் ஆர்ம், சாஜிடேரியஸ் ஆர்ம், சிக்னஸ் ஆர்ம், ஓரையான் ஆர்ம் அப்படின்னு சொல்லி ஒரு 8 கைகள் அதுக்கு இருக்கு. இந்த இதுக்கு இப்ப நம்ம வானத்துல பார்க்கும்போது இப்படிதான் தெரியுமான்னா தெரியாது. ஏன்னா இந்த நம்ம வந்து மில்கி வே கேலக்சிக்கு உள்ள இருக்கோம். அது உள்ள இருந்து இதை வெளியில பார்க்க முடியாது இல்லையா? அப்ப இந்த தோற்றம் தெரியாது. மற்ற கேலக்சியை பார்க்கும் பொழுதுதான் இப்படி தெரியும். சரி, அதை அப்ப நம்ம பார்வைக்கு இது எப்படி தெரியும்னா, நம்ம வீட்டுக்குள்ள உட்காந்து பேசுறோம். அப்ப இந்த வீட்டை எப்படி நம்ம முழுமையா பார்க்க முடியுமா? முடியாது. ஏன்னா வீட்டுக்குள்ள நம்ம இருக்கோம். வீட்டை விட்டு வெளியில போனாதான் நம்ம வீட்டை முழுமையா பார்க்க முடியும். ஆனால் இந்த வீட்டோட ஜன்னல் வழியாகவோ இல்ல கதவு வழியாகவோ வெராண்டாவையோ இல்ல பக்கத்து வீடு இருக்குல்ல, அந்த மாதிரி எட்டி பார்க்கலாம்ல, அந்த மாதிரி பார்க்கும் பொழுது நம்ம வீட்டோட ஒரு பகுதியை நம்ம பார்க்க முடியுது இல்ல. அது போல இந்த பால்வீதி அண்டத்தை நம்ம நேரடியா முழுமையா பார்க்க முடியலன்னா கூட அதோட குறுக்கு வெட்டு தோட்டத்தை கிராஸ் செக்ஷன் நம்ம பார்க்க முடியும். அதுதான் நம்ம இன்னைக்கு வானத்துல தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறது. இன்னைக்கே கூட நீங்க வானம் தெளிவா இருந்தா பார்க்கலாம். அது எப்படி பார்க்கறதுன்ற முறை சொல்லித்தரேன். அது எப்படி பார்வைக்கு தெரியும்னா ஒரு கோடு போல தெரியும். இதை நான் பார்க்கும்போது எனக்கு எப்படி தெரிந்தது, இதெல்லாம் உங்களுக்கு நான் கொஞ்சம் விளக்கி சொல்றேன். இந்த மாதிரி இந்த வான் பொருள்கள் அனைத்தையுமே அது பிறகு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இதை சொல்லேன். இந்த வான் பொருள்கள் அனைத்தையுமே ஒவ்வொரு எண் கொடுத்து ஒரு அட்டவணைப்படுத்தினார். அவர் மெசியர் அட்டவணை அப்படின்னு சொல்லி, ரொம்ப புகழ்பெற்ற அட்டவணை, மெசியரின் அட்டவணை, மெசியர்ஸ் கேட்டலாக் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம அறிவியல் படிச்சவங்களுக்கு அந்த வேதியியல்ல தெரியும் உங்களுக்கு. தனிம வரிசை அட்டவணை அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு, பீரியாடிக் டேபிள். அந்த பீரியாடிக் டேபிள்ல ஆரம்பத்துல உருவாக்குறதுல பல பேர் பங்கு பெற்றாங்க, நிறைய பேர் அதை உருவாக்குனாங்க. அதுல கடைசியா வெற்றி பெற்றது மேண்டலீஃப் அப்படின்றவர் அமைத்த டேபிள். அதை தான் நம்ம இன்னைக்கு பீரியாடிக் டேபிள்னு படிக்கிறோம். அது போல இந்த வான் பொருட்கள் அனைத்தையும் அட்டவணைப்படுத்துறதுல நிறைய பேர் பங்கு பெற்று அட்டவணைப்படுத்தினாங்க. அதுல புகழ் பெற்றது இந்த மெசியரின் அட்டவணை. மெசியர், சார்ல்ஸ் மெசியர் அப்படின்ற இந்த பிரெஞ்சு நாட்டுக்காரு இதெல்லாம் அட்டவணைப்படுத்துறாரு. அட்டவணை அப்படின்னு சொன்னா என்னன்னா, ஒவ்வொரு வான் பொருளுக்கும் ஒரு எண் கொடுக்குறாரு. இப்ப ஃபர்ஸ்ட் நீங்க பாக்குறீங்கல்ல, அது வந்து கிராப் நெபுலா, நண்டு நெபுலான்னு சொல்லுவோம். அது இந்த டாரஸ் கான்ஸ்டலேஷன்ல இருக்கிற ஒரு நெபுலா. இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் M1 அப்படின்னு சொல்லுவாங்க. M1, M2, M3 அந்த மாதிரி 109 பொருள்களை ஒரு அட்டவணைப்படுத்துறாரு. அது இவர் மாதிரியே கால்வெல் அப்படின்னு ஒருத்தரும் இது மாதிரி அட்டவணைப்படுத்துறதுல பங்கு பெற்று அவர் ஒரு அட்டவணையை வெளியிடுறாரு, கால்வெல் அப்படின்னு சொல்லி அட்டவணை. அதை மெசியர் அட்டவணை சொல்லும் போது M1, M2ன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி கால்வெல்லோட அந்த அட்டவணை சொல்லும் போது C1, C2 அப்படின்னு சொல்லுவோம். இவர் ஒரு 110 வான் பொருட்களை அட்டவணைப்படுத்தி வெளியிடுறாரு. இப்ப இதுல 109, 110 இந்த மாதிரி இருக்கு. இதை தவிர இன்னும் நிறைய வான்பொருட்கள் இருந்தது அப்புறமா நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. அதனால இதுவே 2 முழுமை அடையாம இருக்கிறதுனால இன்னைக்கு என்ன செய்யறோம், அனைத்து வான்பொருட்களையும் சேர்த்து 3000 வான்பொருட்கள் மேல இருக்கு, இது எல்லாம் சேர்த்து NGC அப்படின்னு சொல்லி இப்ப சொல்லுவோம். நியூ ஜெனரல் கேட்டலாக் அப்படின்ற பேர்ல இதை சொல்றோம். இதை ஏன் இதை குறிப்பிட்டு சொல்றோம்னா, ஒரு வான்பொருளை சொல்லும் போது M31 அப்படின்னு வரும், M101 அப்படின்னு வரும். எம்னா என்னன்னு அப்படின்னா மெசியர் அட்டவணையில இது 101வது பொருள் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சீன் வந்தா கால்வெல் அட்டவணையில இது இந்த நம்பர் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி NGC 1136 அப்படின்னு சொல்லி இருக்கும். அந்த நியூ ஜெனரல் கேட்டலாக்ல அது எத்தனாவது வான் பொருள் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த வான் பொருட்கள்ல அண்டம்ன்ற இந்த கேலக்சி, நெபுலாஸ், கிளஸ்டர், ஸ்டார் கிளஸ்டர்ஸ், குளோபுலர் கிளஸ்டர்ஸ் அப்படின்னு நிறைய இதில் அடங்கியிருக்கு. இது பல்வேறு வான்பொருட்கள் இருக்கு. நீங்க படத்துல இப்ப இந்த ஸ்கிரீன்ல நீங்க பாக்குறது இப்ப ஷேர் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்கிரீன்ல நீங்க பாக்குற சில வான்பொருட்கள்ல முதல் வான்பொருள் ஒரு நெபுலா, ஓரையான் நெபுலா, M42 அப்படின்னு சொல்லுவோம். இதுல இருக்கிற எல்லா படங்களுமே நான் எடுத்தது தான். ஓரையான் நெபுலா, ஓரையான் கான்ஸ்டலேஷன்ல
உங்களுக்கு ரொம்ப புகழ்பெற்ற ஒரு அந்த விண்மீன் தொகுதி ஓரையான். அதுல 3 ஸ்டார் வரிசையா இருக்கிறத எல்லாருமே கவனிச்சிருப்பீங்க. அந்த 3 ஸ்டார்ல நடுவுல உள்ள ஸ்டாருக்கு கீழே பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு 3 ஸ்டார் இருக்கிறத பார்க்கலாம். அந்த 3 விண்மீன்களையும் நல்லா உத்து பார்த்தீங்கன்னா, கண் பார்வை நல்லா இருந்தா, வானம் தெளிவா இருந்தா, அங்க புகை போல ஒரு இது இருக்கிறத நம்ம பார்க்கலாம். வெறும் கண்ணுக்கே இது தெரியிற வான் பொருள் இது. இத வந்து நெபுலா அப்படின்னு சொல்லுவோம். நெபுலா அப்படின்றது பொதுவான பெயர். நெபுலா என்பது என்னன்னா, அதாவது ஒளிய பிரதிபலிக்கிற ஒரு பொருள் அப்படின்ற பெயர்ல அது நெபுலா அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. இப்ப இந்த இந்த இடத்துல ஏன் இந்த ஒளி இந்த மாதிரி பிரதிபலிக்கப்படுதுன்னா, இந்த விண்மீன்கள் தோற்றத்துல பார்ப்போம். இந்த வான் பொருட்கள்லாம் இந்த ஒரு கோள் இது சூரியன் அப்படின்னு சொல்ற அந்த விண்மீன் உருவாவதற்கு மூலப்பொருட்கள் ரா மெட்டீரியல்ஸ் வந்து இந்த கிளவுட்ஸ். அந்த கிளவுட்ஸ்லாம் கண்டென்ஸ் ஆகி ஒன்னோட ஒன்று சேர்ந்து ஒரு விண்மீனை உருவாக்கம் பெறும். அந்த மாதிரி விண்மீனா உருவாக்கம் பெறும் பொழுது அது ஒரு அணு உலை மாதிரி அணுக்கரு பிணைவு ஏற்படும். அணுக்கரு பிணைவு வெப்பம் உமிழ்வினை. அப்ப 2 ஹைட்ரஜன் சேர்ந்து ஹீலியமா மாறுற ஒரு வேதி வினை. அந்த வினைப்படி இது நடக்கும் பொழுது அதுல ஏராளமான ஆற்றல் வெளிப்படும். அதுல ஒளியாற்றல் லைட் எனர்ஜி ஒண்ணு. அந்த மாதிரி வெளிப்படுற ஒளியாற்றல் பக்கத்துல இருக்கிற மீதம் இருக்கிற அந்த மூலப்பொருளான அந்த கிளவுட்ஸ்ன்னு சொல்றோம்ல, அதுல பட்டு பிரதிபலிக்கிறதுனால அந்த ஒரு நெபுலா இந்த தோற்றம் நமக்கு ஏற்படுது. இது ஓரையான் நெபுலா. வலதுபுறத்துல கார்னர்ல பாக்குறீங்க, இது ஒரு ஆண்ட்ரோமீடா கேலக்சி, ரொம்ப புகழ் பெற்றது M31 அப்படின்னு சொல்றோம். நம்ம பக்கத்துல இருக்கிற ஒரு கேலக்சி, நம்மள மாதிரியே இருக்கிற கேலக்சி. இதுவும் ஒரு ஸ்பைரல் டைப். நம்ம கேலக்சி எப்படியோ அதே வடிவத்துல இருக்கிறது, நம்மளை விட 1.5 மடங்கு பெரியது வேற. நடுவில் ஒன்று பார்க்குறீங்கல்ல, இது வந்து குளோபுலர் கிளஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த குளோபுலர் கிளஸ்டரை பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். ஏன்னா இந்த பேரண்டம் தோற்றத்தில் இதெல்லாம் ஒரு முக்கியமான பங்கை வகிக்கிறது. இப்போ நீங்கள் பார்க்குற நிறைய குளோபுலர் கிளஸ்டர் இருக்கு. அதில் இங்கே பார்க்குறது ஒமேகா சென்டாரி அப்படின்ற கான்ஸ்டலேஷனில் இருக்கிற குளோபுலர் கிளஸ்டர். அதில் பாருங்க நம்பர் கொடுத்துருக்கோம் பாரு, கால்வெல் 80, NGC 5139, இந்த மாதிரி நம்பர் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி சில கேலக்சிஸ், இப்போ ரைட் சைடில் கார்னரில் பாருங்க, வேர்ல்பூல் கேலக்சி. இப்போ வடக்கு வானத்தில் இந்த கேலக்சி இருக்குது, M51 சொல்லுவோம். இதில் 2 கேலக்சி ஒன்னோட ஒன்று தொடர்பில் இருக்கிறது. இது மாதிரி இந்த அண்டங்கள் உருவாக்கத்தை பற்றி சொல்லும் போது இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்குவோம். அது மாதிரி வடக்கு வானத்தில் மேலும் இருக்கிற சில கேலக்சிஸ், இந்த சிகார் கேலக்சி, போட்ஸ் கேலக்சி, இந்த மாதிரி நிறைய வான்பொருள்கள் வானத்தில் இருக்குது. சரி, இப்போ நம்மளோட மில்கி வே கேலக்சி அதை பற்றி ஒரு கிளான்ஸ் நம்ம பார்த்துடலாம். நம்ம ஏற்கனவே பார்க்கும் பொழுது இந்த மில்கி வே அப்படின்றது ஒரு சுருள் வடிவத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். சரி, இது எங்கே இருக்கு, எவ்வளவு பெருசு, அதில் நம்ம எங்கே இருக்கோம், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுக்கு கைகள் இருக்குல்ல, 8 கைகள் இருக்கு. அது சாஜிடேரியஸ் ஆம், ஓரையான் ஆம், பெர்சியஸ் ஆம், சிக்னஸ் ஆம் அப்படின்னு இருக்கு. அதுல ஓரையான் ஆம்னு ஒரு கை இருக்கு. ஓரையான் ஆம்னா இந்த முதல் படத்துல லெஃப்ட் சைட்ல இந்த கர்சர் மூவ் பண்ற பாருங்க, இதுதான் ஓரையான் ஆம், ஓரையான் கைன்னு பேரு. அது ஏன் ஓரையான் சிக்னஸ் பேர் வச்சிருக்காங்கன்னா, வானத்துல நீங்க பார்க்கும் பொழுது அந்த கோடு போல இருக்கிற அந்த கை எந்த கான்ஸ்டலேஷன் டைரக்ஷன்ல இருக்கோ அந்த கான்ஸ்டலேஷன் மூலமா இதை சொல்லுவோம். இப்ப நம்ம இருக்கிற இடம் ஓரையான் கான்ஸ்டலேஷன் இருக்கிற திசையில இந்த கை இருக்கனால ஓரையான் கான்ஸ்டலேஷன் சொல்றோம். பெர்சியஸ் ஆம்னா என்னது? பெர்சியஸ் கான்ஸ்டலேஷன் இருக்கிற டைரக்ஷன்ல இருக்கிற அந்த ஆமுக்கு பேரு பெர்சியஸ் ஆம்னு சொல்லுவோம். இந்த ஆம்ஸ்லாம் நம்ம நல்லா கிளியரா பார்க்கலாம், வெறும் கண்ணாலே பார்க்கலாம். அது எப்படின்னு பார்ப்போம். இது நம்ம இதுல தான், இந்த ஓரையான் கையில தான் நம்ம சூரிய குடும்பமும் நம்மளும் இருக்கும். இங்க ஒரு டாட் இருக்கு பாருங்க, இது எங்க இருக்குனாக்க, இதோட மையம் இருக்குல்ல, சென்டர், அதுலேருந்து 2/3 மடங்கு தொலைவில், இதில் 3 மடங்கு மொத்தம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 2 மடங்கு தொலைவில் ஒரு சிறிய இடத்துல நம்மளோட சூரிய குடும்பம் இயங்கிக்கிட்டு இருக்கு. அந்த சூரிய குடும்பத்தில் தான் 3வது கோளான பூமியில் உட்காந்து தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். சரி, இப்போ இந்த கேலக்சியை நம்ம மேலேருந்து பார்த்தோம்னா இது இந்த மாதிரி வடிவத்தில் தெரியுது. இதோட சைட் வியூ பக்கவாட்டில் பார்க்கும்போது இந்த கீழே ஒரு படம் பார்க்குறீங்களா, அந்த வடிவத்தில் இருக்கும். எப்படின்னா நடுவில் வந்து பல்ஜா இருக்கும், இந்த கார்னர்ஸ் இல்லை எட்ஜஸ் எல்லாம் வந்து மெல்லிஸா இருக்கும். பக்கவாட்டு தோற்றம் இது. மேலேருந்து பார்த்தா இப்படி தெரியும். இதை புரிஞ்சுக்கணும்னா இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கணும்னா, நான் மாணவர்கள்லாம் அடிக்கடி சொல்லுவேன், உங்கள் வீட்டில் அம்மா ஆப்பம் சுடுவாங்கல்ல, ஆப்பம்
இந்த ஆப்பம் எப்படி சுடுவாங்க? இந்த ஆப்பம் வட்டமா தோசை மாதிரியே இருக்கும். ஆனா தோசைக்கும் ஆப்பத்துக்கும் உள்ள வேறுபாடு, ஆப்பத்துல மைய பகுதி திண்டா இருக்கும். அது மாதிரி வடிவத்துல தான் உங்களோட அந்த மில்கி வே கேலக்ஸி இருக்கு. இந்த நடுவுல வந்து திண்டா இருக்கு. ஆப்பத்துல எப்படி திண்டா இருக்கோ அந்த மாதிரி. அதோட எட்ஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தோசையில இருக்கிற மாதிரி இப்படி இருக்கு. இதை சைட்ல இருந்து நம்ம பார்க்கும் பொழுது இந்த வடிவத்துல இருக்கு. இது நடுவுல ஏன் திண்டா இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த அந்த அண்டம் உருவாக்கத்துல அந்த மூலப்பொருள்கள் எல்லாம் ஒரு இடத்துல குவிந்திருக்கும். அது ஈர்ப்பு விசையினால, கிராவிட்டினால. அதனால இந்த இடத்துல அந்த வான் பொருட்கள் அதிகமா இருக்கும். இப்ப சைட்ல எல்லாம் வான் பொருட்கள் எண்ணிக்கை குறைவா இருக்கும். அதனால நடுவுல திண்டா இருக்கிற மாதிரி இருக்கும். சைட்ல எல்லாம் மெல்லிசா இருக்கும். அதுல மேல சில டாட்லாம் போட்டிருக்காங்க பாத்தீங்களா? இதுதான் இந்த குளோபுலர் கிளஸ்டர் நான் சொன்னது. அந்த குளோபுலர் கிளஸ்டர்லாம் இதுக்கு மேல அங்கங்க சுத்தி அமைஞ்சிருக்கும். குளோபுலர் கிளஸ்டர் இந்த வடிவத்துல தான் நம்மளோட மில்கி வே கேலக்ஸி இருக்கு. சரி, இது எவ்வளவு பெரியது அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு சாதாரணமா நம்ம அளவு சொல்லும் பொழுது மீட்டர், அதை கம்மியான அளவுனா சென்டிமீட்டர், அதிகமான கிலோமீட்டர், அவ்வளவுதான் நம்ம சொல்லுவோம். மைல்ல கூட சொல்லுவோம். இந்த மாதிரி இது வந்து எனார்மஸ் டிஸ்டன்ஸ், பெரிய டிஸ்டன்ஸ்னால கிலோமீட்டர் இதுலலாம் சொல்ல முடியாது. அதுக்காக நம்ம லைட் இயர் அப்படின்னு ஒரு டேர்ம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒளியாண்டு. லைட் இயர்னா நம்மளுக்கு தெரியும், உள்ளதுலேயே அதிகமா வேகத்துல செல்லக்கூடிய பொருள் வந்து ஒளி. சரியா? ஒரு வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் வேகத்துல போயிடும். ஒரு செகண்ட்ல பூமியை 12 முறை சுத்தி வந்துடும். அவ்வளவு வேகமா போற அந்த ஒளி ஒரு மணி நேரம் முழுவதும் சென்றா எவ்வளவு தூரம் போகும் அப்படின்னா, இந்த 3 லட்சம் இன்டூ அந்த 24. சரி, ஒரு நாள் முழுவதும் பார்த்தோம். ஒரு மாதம் முழுவதும்னா வந்த எண் இன்ட்டு ஒரு மாதம்னா 30, ஒரு ஆண்டுனா இன்ட்டு 360. இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஒளி அதோட வேகத்துல செல்லும் பொழுது ஒரு ஆண்டு முழுவதும் சென்னா மிகப்பெரிய தொலைவை கடக்கும். அதை ஒளியாண்டுன்னு சொல்றோம், லைட் இயர். சரி, இப்போ இந்த கேலக்ஸி எவ்வளவு பெருசு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன செய்யறோம், இந்த எட்ஜிலேருந்து அந்த எட்ஜ் வரைக்கும் நம்ம டிராவல் பண்றதுக்கு 1 லட்சம் ஒளியாண்டுகள் ஆகும். இங்கேருந்து கிளம்புனா 1 லட்சம் ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் அடுத்த பகுதிக்கே போக முடியும். அவ்வளவு பெரியது நம்மளோட அண்டம், இந்த மில்கி வே, ஆகாய கங்கைன்னு சொல்ற இந்த மில்கி வே கேலக்ஸி அவ்வளோ பெருசு. அவ்வளோ பெருசுல அந்த ஓரையான் ஆம்ல ஒரு பகுதியில ஒரு மூலையில நம்ம சூரிய குடும்பத்துல இருக்கோம். நம்ம கேலக்ஸி இப்ப சுருள் வடிவம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். இதை பார்க்கும்போது நேரடியா நான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த மில்கி வே கேலக்ஸி பார்க்கறதுக்கு சில முறைகள் இருக்கு. அதை நான் சொல்லித்தரேன் பாருங்க. இப்ப நம்ம கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. அந்த ஆப்பம் இருக்கு இல்லையா, அதுல வந்து ஒரு பகுதி, ஒரு கடுகு ஒண்ணு கிடக்குன்னு வச்சுக்கோங்க. அதுதான் நம்ம சூரிய குடும்பம், அதுல இருக்கும். அதுக்குள்ளேந்து பார்க்கும் பொழுது அந்த ஆப்பத்தோட குறுக்கு வெட்டு தோற்றம் தான் பார்க்குறோம். அது பார்வைக்கு இந்த முதல் படத்துல பார்க்குறீங்கல்ல, இந்த மாதிரி பார்வைக்கு தெரியும். ஒரு புகை போல ஒரு இப்படி போற மாதிரி தெரியும். இந்த காட்சி தான் நம்மளால பார்க்க முடியும். வலதுபுறத்துல இருக்குல்ல, அதுவும் அதே போன்ற காட்சி தான். இதுதான் நம்ம மில்கி வேயை பார்க்குற வெறும் கண்ணில் பார்க்குற காட்சி. இந்த படத்துல இருக்கிற அளவு நீங்க பார்க்கலன்னா கூட ஓரளவுக்கு புகை போல பார்க்கலாம் நகர்ப்புறத்துல. இதுவே நீங்க நகர்ப்புற வெளிச்சத்திலேருந்து விலகி இருந்து வானத்துல நிலா இல்லாத காலகட்டத்துல பார்த்தீங்கன்னா இதை விட ரொம்ப அழகா தெரியும். நான் முதல்ல நான் பார்த்த பார்வைக்கு அது எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா, நான் எப்படி அதை கற்பனை பண்ணேன்னா, எனக்கு பார்த்த உடனே பெரிய ஷாக்கா இருந்துச்சு. என்ன இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமா, அது வரைக்கும் நான் அந்த மாதிரி பார்த்ததே கிடையாது. அது ஒரு பெரிய மலைப்பாம்பு, அப்படியே உடம்புல வைரத்தெல்லாம் பதிச்ச மாதிரி அப்படியே வளைஞ்சி படுத்து கிடந்த மாதிரி என் பார்வைக்கு தெரிஞ்சிச்சு. இதுல நீங்க பார்க்கும் பொழுது இது எப்படி தெரியும்னா, ஒரு கோடு மாதிரி தெரியுதா, இந்த கோட்டை அப்படியே நீங்க ட்ராக் பண்ணிட்டே போனீங்கன்னா அது தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும். வானம் நல்லா தெளிவா இருந்தா போகும், நல்லா தெரியும் போறது. இந்த சைட் பெர்சியஸ்ல அப்படியே ஆரம்பிக்கும். பெர்சியஸ்ல ஆரம்பிச்சு அப்படியே ஆரைகா இந்த மாதிரி இங்க வந்து ஸ்கார்பியஸ் இருக்குல்ல, இப்ப ஸ்கார்பியஸ் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த ஸ்கார்பியஸ், அப்புறம் தனுஷ்ன்னு சொல்ற அந்த சாஜிடேரியஸ், ஸ்கார்பியஸ், இது வழியா வளைஞ்சு அப்படியே ஓரையான் இருக்குல்ல, அது வழியா போய் மறுபடியும் பெர்சியஸை வந்து சேரும். அப்ப இதோட முழு தோற்றத்தையும் நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா நம்மளோட செலஸ்டியல் ஸ்பியர்ன்றது பாதி தான் நம்மளுக்கு தெரியுது. இதே மாதிரி மற்றொரு கோளம் கீழே இருக்கு. அப்ப இந்த மில்கி வே வட்டமா இருக்கிறது மேலேயும் இருக்கு கீழே இருக்கு. அப்ப ஒரே நேரத்துல ஒரு பகுதியை தான் நம்ம பார்க்க முடியும். அதனால இதை வந்து 2 பால்வெளி மண்டலம் பார்வைக்கு தெரியும். குளிர்காலத்துல ஒன்று தெரியும், கோடை காலத்துல ஒன்று தெரியும். உண்மையிலே வட்டமா தெரியும்.
வட்டம்னா நாட் எக்ஸாக்ட் சர்க்கிள், வளைஞ்சு வளைஞ்சு போற அப்படி தொடர்போட வந்து சேரும், ஒரு செயின் மாதிரி வந்து சேரும். இதை அப்படியே நீங்க ட்ராக் பண்ணிட்டே போனீங்கன்னா இந்த ஆறு ஓடுற மாதிரி தெரியும். டக்குன்னு ஒரு இடத்துல அப்படி கிளையா பிரியும், எப்படி ஆறு கிளையா பிரியிற மாதிரி. அப்புறம் மறுபடியும் போகும், அங்கேருந்து ஒரு கிளை பிரியும். இந்த மாதிரி கிளைகள் பிரியுது இல்லை, அதை தான் நம்ம அந்த ஆர்ம்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த பெயர்ல நம்ம அழைச்சிக்கிட்டு இருக்கோம். இது இந்த காலகட்டத்துல ரொம்ப அருமையான காலகட்டம். இப்ப நீங்க வந்து இந்த மில்கி வே பார்க்கறதுக்கு, ஏன் அப்படி மில்கி வே பார்க்கறதுக்கு சிறந்த காலகட்டம் இதுன்னு சொல்றோம்னா, இப்ப இது எந்த இடத்துல நல்லா ப்ராமினெண்டா தெரியும் அப்படின்னா, ஸ்கார்பியஸ், அந்த விருச்சிக ராசின்னு சொல்றோம்ல, தேல், ஸ்கார்பியஸ், அதை நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸ்கார்பியஸ் கான்ஸ்டலேஷன் இப்ப தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்ப எங்க தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு, நீங்க எங்க பார்க்கணும்னா கிழக்கு நோக்கி நின்னுக்குங்க. வலது கை பக்கம் கொஞ்சம் தெற்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர்ல ஒரு ஸ்டார் தெரியும், ஆன்டாரஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது ஸ்கார்பியஸோட உடம்பு, கேட்டை நட்சத்திரம் சொல்லுவோம். அதோட மேல் பகுதியில 3 விண்மீன்கள் தெரியும், அது அதோட தலை. அந்த கேட்டை வழியா அப்படியே கொடுக்கு வரும், ஷவுலால முடியும். அந்த ஸ்கார்பியஸ் நல்லா பார்க்க முடியும். அந்த ஸ்கார்பியஸோட கொடுக்கு இருக்குல்ல, அது வழியா தான் இந்த மில்கி வே பாஸ் பண்ணுது. சரி, இந்த மாதிரி இந்த மில்கி வே பாஸ் பண்ணும் பொழுது அந்த ஸ்கார்பியஸோட கொடுக்கு பகுதியில மட்டும் ரொம்ப நல்லா தெரியும் மற்ற பகுதியை விட. ஏன் அப்படின்னு சொன்னா, அந்த இடத்துல தான் நம்ம கேலக்சியோட சென்டர் இருக்கு, சென்டர் ஆஃப் அவர் கேலக்சி, கேலக்டிக் சென்டர்னு சொல்றோம். நம்ம அண்டத்தின் மையம் அந்த திசையில தான் இருக்கு. அது எந்த இடத்துல இருக்கு, அது எப்படி பார்க்கிறது அப்படின்னு சொல்லித்தரேன். இப்ப நீங்க படத்துல பார்ப்பீங்க, இடதுபுற படத்துல ஆன்டாரஸ் இங்க குறிச்சிருக்கேன், இதுதான் ஸ்கார்பியஸ். இந்த ஆன்டாரஸ்ன்றது கேட்டை விண்மீன். இந்த வலதுபுறத்துல 3 இருக்குல்ல, இது அந்த தேலோட தலை. இந்த தேலோட உடம்பு வழியா அப்படியே வளைஞ்சு இப்படி வந்தோம்னா இதோட கொடுக்கு இங்க வந்துருச்சு. இதுதான் ஷவுலா அப்படின்றது, தேல் கொடுக்கு. ஷவுலான்றது அரேபிய மொழியில தேலோட கொடுக்கு அப்படின்னு பேர். இந்த விண்மீன்கள்லாம் பெரும்பாலும் அரேபிய பெயர்கள் இருக்கும், கான்ஸ்டலேஷன்லாம் ரோமானியா அந்த மாதிரி கிரேக்க பெயர்கள் இருக்கும். சரி, இப்ப இடதுபுறத்துல இன்னொரு கான்ஸ்டலேஷன் இருக்கு, சாஜிடேரியஸ் அப்படின்றது, தனுசுன்னு தமிழ்ல சொல்லுவோம். சாஜிடேரியஸ் வந்து இந்த மாதிரி ஸ்கார்பியஸ் மாதிரி அடையாளம் காண்பது கொஞ்சம் கடினம், அது ஒரு பெரிய கான்ஸ்டலேஷன். அதுல ஆஸ்டரிசம் சொல்லுவோம், ஒரு பெரிய கான்ஸ்டலேஷனுக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன கான்ஸ்டலேஷன், ஒரு பகுதி. இப்ப வந்து இதை உடுக்கணங்கள் தமிழ்ல சொல்லுவோம். அந்த கான்ஸ்டலேஷன்ல அதுக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன உடுக்கணம், அது இது வந்து ஒரு டீ பாட் அப்படின்னு சொல்லுவோம். இதை நீங்க இதை அடையாளம் உங்களால காண முடியும். டீ பாட், அதாவது டீ ஊத்துற அந்த ஜக்கு இருக்குல்ல, அந்த வடிவத்துல இருக்கு பாருங்களேன். இந்த மாதிரி டீ ஊத்துற ஜக்கு, இந்த டீ ஊத்துற ஜக்கோட டீ ஊத்துற முனை இந்த பகுதி இருக்குல்ல, இதை பாருங்க. அப்புறம் இந்த கொடுக்கு இருக்குல்ல, தேலோட கொடுக்கு, இதை பாருங்க. ரெண்டுக்கும் இடையில ஒரு முக்கோணம் ஒண்ணு, இது ரெண்டையும் சேர்த்து ஒரு முக்கோணம் போட்டீங்கன்னா இந்த பகுதி வருதா, இந்த இடத்துலதான் நம்மளோட கேலக்டிக் சென்டர் இருக்கு. இதுதான் அவர் கேலக்டிக் சென்டர். நம்ம பார்க்குற இந்த பால்வீதி மண்டலம், பால்வீதி உடுக்கு அப்படி சொல்றோம்ல, அதோட மையம் இந்த இடத்துல தான் இருக்கு. ஸோ எந்த இடத்துல இருக்கு, இது ஸ்கார்பியஸ் கான்ஸ்டலேஷன். ஸ்கார்பியஸ் ஐடென்டிஃபை பண்றதுக்கு நீங்க ஆன்டாரஸ் ஞாபகத்தில் வச்சுக்கணும். இது நல்லா பெருசா தெரியும், ஆன்டாரஸ் சிவப்பு கலர்ல தெரியும். இதை வச்சு மற்ற ஸ்டார்ஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அதுக்கப்புறம் லெஃப்ட்ல பார்த்தீங்கன்னா சாஜிடேரியஸ்ல ஒரு டீ ஜக்கு பார்க்கலாம், டீ பாட் பார்க்கலாம். இந்த வடிவத்துல ஒரு டீ பாட் இருக்கும். இந்த டீ பாட்ல டீ ஊத்துற முனை இருக்குல்ல, இதையும் இந்த தேலோட கொடுக்கையும் சேர்த்து ஒரு முக்கோணத்தை நீங்க கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல இருக்கிறது தான் அவர் சென்டர் ஆஃப் அவர் கேலக்சி. அந்த கேலக்சியோட சென்டர்ல ஒரு பிளாக் ஹோல் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிளாக் ஹோல் அப்படின்ற கருந்துளை தான் இந்த மொத்த பிரபஞ்ச, அந்த மொத்த அந்த கேலக்சியுமே கண்ட்ரோல் பண்றது. சரியா? சரி, இப்ப 2 வகையான தோற்றங்கள் அப்படின்னு சொன்னோம். இந்த பால்வீதி அண்டத்தை நம்ம பார்க்கும் பொழுது 2 வகையான தோற்றங்கள் இருக்கு. ஏன் 2 வகையில இருக்கு அப்படின்னு சொன்னா, இது ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்ப ஒரு கற்பனை பண்ணிக்கங்க, ஆப்பம் இருக்கு, நடுவுல திண்டா இருக்கு, அது மையம்.
ஒரு கடுகு இந்த ஆப்பத்தோட கார்னர் எட்ஜில் ஒரு மூலையில இருக்கு. ஸோ அந்த கடுகு தான் நம்ம இருக்கிறது. இதை குறுக்காக தான் நம்ம பார்க்க முடியும். இப்போ ஒரு ஆப்பம் இப்படி இருந்து மையம் இருந்து இந்த இடத்துல கடுகு இருந்தா, இந்த கடுகுலேருந்து இந்த மையத்தை பார்க்கும் பொழுது அது பின்புறத்துல இதோட எட்ஜ் தெரியும். இது ஒரு பார்வை. அதாவது இந்த எட்ஜ் இருக்குல்ல, இந்த கைகள், அதை எது மூலமா சேர்த்து பார்க்குறோம்? மையத்தோட சேர்த்து பார்க்குற பார்வை. இதுவே இந்த கடுகுலேருந்து எதிர்ப்புறத்தை பார்த்தோம்னா அங்க ஒரு எட்ஜ் தெரியும், ஆனா அங்க மையம் இருக்காது. அதனாலதான் பூமியிலேருந்து நம்ம அந்த மில்கி வேயை பார்க்கும்போது ரெண்டு காட்சி இருக்கு. ஒன்று அந்த சென்டர் ஆஃப் அவர் கேலக்சியோட சேர்த்து இருக்கிற அதுதான் நம்ம பார்த்தோம். அதுதான் நம்ம எங்க போகுது, அந்த ஸ்கார்பியஸ் வழியா பாஸ் பண்றதுன்னு சொன்னோம். இன்னொரு தோற்றம் இருக்கு. இது கோடை காலத்துல ஏப்ரல் மேல இருக்கும். ஏப்ரல் மே அந்த மாதிரி காலகட்டத்தில் ஓரையான் ரைஸ் ஆகிருக்கும். ஓரையான் கான்ஸ்டலேஷன். அந்த ஓரையான் கான்ஸ்டலேஷன்ல தலைப்பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு பேண்டு போகும். அது இது தெரிகிற அளவுக்கு ரொம்ப பிரைட்டா இல்லைனாலும் ஓரளவுக்கு தெரியும். இது அடுத்த தோற்றம். எப்படி இதுலேருந்து இந்த எட்ஜை பார்க்குறோம்ல, இந்த ரெண்டு தோற்றங்கள். ஒரு தோற்றம் அந்த மில்கி வேயோட சென்டரோட சேர்த்து அந்த எட்ஜை பார்க்கறது, அது நல்லா தெரியும். இன்னொரு ஆப்போசிட் சைடில் கோடை காலத்தில் இந்த பக்கம் பார்க்கும் பொழுது எட்ஜ் இல்லாமல் வெறும் கை மட்டும் இருக்கும். அதை நம்ம பார்க்கறதுக்கு ஐடென்டிஃபிகேஷனுக்காக நான் சொன்னேன், ஸ்கார்பியஸோட நம்ம சேர்த்து பார்க்கறது, கேலக்டிக் சென்டரோட சேர்த்து பார்க்கறது, ஓரையானோட சேர்த்து பார்க்கறது, அடுத்தது சென்டர் இல்லாமல் நம்ம சேர்த்து பார்க்கறது. இந்த மாதிரி ரெண்டு காட்சிகள் இருக்கு. இந்த ரெண்டு காட்சிகளை எப்பெல்லாம் நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னா, வலதுபுறம் பாருங்க, ஜூலையில் ஆரம்பிச்சு ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் இந்த காலகட்டங்களில் அந்த சென்டர் கேலக்டிக் சென்டரோட நம்ம சேர்த்து பார்க்க முடியும். நமக்கு செப்டம்பர், அக்டோபர் இன்னும் கொஞ்சம் ஒரு மாதம் வரைக்கும் தெரியும். இப்போ நம்ம செப்டம்பர், அக்டோபர் வந்துட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரமாக பார்க்கணும்னு அர்த்தம். ஏன்னா வேகமாக சீக்கிரம் ரைஸ் ஆயிரும். இதுவே ஜூலை, ஆகஸ்ட்ல பார்த்தா கொஞ்சம் லேட் நைட்லாம் நம்ம பார்க்கலாம். இப்போ லேட் நைட்ல பார்க்கும்போது அது மேற்கே மறைகிற இந்த வந்துடும். இதுதான் இந்த காலகட்டம், குளிர்கால அந்த பால்வெளியை பார்க்கறதுக்கான காலகட்டம். இதுவே மே, ஏப்ரல், மார்ச், பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா ஸ்கார்பியஸ் தெரியாது, அது பகல்ல தெரியும். இப்போ எப்படி ஓரையான் பகல்ல தெரியுதோ ஸ்கார்பியஸ் பகல்ல வரும், இரவுல ஓரையான் வரும். ஓரையானோட தலைக்கு மேல இதை பார்க்கலாம். இரண்டு வகையான வான் தோற்றங்கள் இருக்கு. வலதுபுறத்துல ஒரு படத்தை உங்களுக்கு விளக்கி சொல்லியிருக்கோம். இப்போ இதுதான் அதோட சென்டர். இந்த சென்டரோட அந்த கேலக்சியை நம்ம சேர்த்து பார்க்குறோம். சரி, இது வந்து இந்த காலகட்டங்கள்ல. இதே கோடை காலத்துல இது இருக்காதானா? இருக்கும், ஆனா பகல் பொழுதுல இருக்கும். சூரிய ஒளினால நம்ம அதை பார்க்க முடியாது அப்படின்னு விளக்குறது இந்த படம். சரி, நம்ம கேலக்சி மாதிரி பக்கத்துல இன்னொரு கேலக்சி இருக்கு அப்படின்னு பார்த்தோம். எப்படின்னா, இப்போ நான் என்ன செய்யறேன், நான் ஒரு புரிதலுக்காக எங்க வீடு இருக்கு, இந்த வீட்டுக்குள்ள நான் உட்காந்துருக்கேன். சரி, இதுல மற்ற வீடுகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். ஆனா வெளியில போக முடியாது. ஏன் போக முடியாதுன்னா, நம்ம அவ்வளோ சோலார் சிஸ்டம்லேருந்தே நம்ம இன்னும் வெளியில போகல. நம்ம இப்போ மனிதன் அதிகபட்சம் போனது நிலவுக்கு தான். கருவிகள் வேணா மற்ற இடத்துக்கு போயிருக்கு. அதுவும் அந்த நம்ம சோலார் சிஸ்டம் தாண்டி எந்த கருவியும் இது வரைக்கும் போகல. அதுலேருந்து இப்போ நம்ம வீட்டை விட்டு வெளியில போனாதான் வீட்டோட படத்தை எடுக்க முடியும் இல்லையா? நான் ஒரு ஐடியா பண்றேன். என்ன பண்றேன், ஜன்னலை திறந்து வச்சுக்கிட்டு அது வழியா எட்டி பார்க்குறேன், பக்கத்து வீடு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி. பக்கத்து வீடு தெரியுது. பக்கத்து வீடு கொஞ்சம் தொலைவில் இருக்கனால அந்த பக்கத்து வீட்டை என்னால் முழுமையாக பார்க்க முடியுது. அதுதான் நம்ம இங்கே செய்கிறோம். என்ன செய்கிறோம்னா, நம்ம கேலக்சி பக்கத்தில் எந்த கேலக்சி இருக்குன்னு பார்க்குறோம். அது ஆண்ட்ரோமீடா கேலக்சின்னு ஒன்று இருக்குது. இந்த ஆண்ட்ரோமீடா எப்படி பார்க்கறது அதெல்லாம் சொல்லி கொடுக்குறேன். இந்த ஆண்ட்ரோமீடா கூட வெறும் கண்ணால் பார்க்கலாம். அது சில முயற்சி தேவை, அது எங்கே இருக்குன்னு சில கணக்கீடுகள் தேவை. அதெல்லாம் உங்களுக்கு நான் இப்போ சொல்லித்தரேன். இந்த ஆண்ட்ரோமீடா கேலக்சியும் நம்ம கேலக்சி மாதிரி ஸ்பைரல் டைப் தான். அதை விட 1.5 மடங்கு பெரியது. நம்ம பூமியிலேருந்து 2.5 மில்லியன் லைட் இயர்ஸ், 25 லட்சம் ஒளியாண்டுகள் தள்ளி இருக்கு. அவ்வளோ தூரத்தில் இருக்கு. இன்னைக்கு நீங்கள் லைட் வேகத்தில் கிளம்புனாலுமே நீங்கள் ஆண்ட்ரோமீடா போய் சேர்றதுக்கு 25 லட்சம் ஆண்டுகள் ஆகும். அவ்வளோ தொலைவில் இருக்கு. ஆனால் அதுதான் நம்ம பக்கத்தில் இருக்கிற கேலக்சி. இது வந்து நம்ம ரெண்டும் நெருங்கி வருது. இந்த ஆண்ட்ரோமீடா கேலக்சி நம்ம மில்கி வே நெருங்கி வருது.
ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ரெண்டும் மோதி ஒரு புதிய கேலக்சியா உருவாயிரும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்போ நம்ம இந்த ஆண்ட்ரோமேடா கேலக்சி, மில்கி வே கேலக்சி, இப்போ ஒரு படம் நான் காமிக்கிறேன். இந்த படம் நான் எடுத்த படம். இது நம்மளோட அந்த மில்கி வே கேலக்சி நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம், ஸ்கார்பியஸோட வால் பகுதியிலேருந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி, அந்த தோற்றம் தான். இதுல நீங்க நகர்ப்புறத்துல இருக்கும் பொழுது இந்த தோற்றம் முழுமையா காண முடியாது. ஏன்னா நகர்ப்புறங்கள்ல இருக்கிற அந்த ஒளி மாசு இருக்குல்ல, லைட் பொல்யூஷன், அது உங்களை பார்க்க முடியாது. இது எல்லாமே லைட் சென்சிட்டிவ் ஆப்ஜெக்ட்ஸ், அது உங்களை பார்க்க விடாது. அதுக்காக நாங்க இந்த மாதிரி பொருள்களை படம் எடுக்கிறதுக்காக நாங்க என்ன செய்வோம், அந்த மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிக்கு போயிடுவோம். இது நான் வந்து கொடைக்கானல்ல கூக்கால் அப்படின்னு ஒரு ஒரு கொடைக்கானல்ல இருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு பகுதி. அதுல ஒரு மலை உச்சியில உட்காந்து 2 நாள் அங்கேயே டென்ட் அடிச்சு தங்கி இருந்து எடுத்த படம் இது. இந்த படத்துல இங்க ஒரு வான்பொருள் பாக்குறீங்கல்ல, இது வந்து ஜூபிட்டர். அப்ப எடுத்தது, நான் எடுத்து 2 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இது வந்து ஜூபிட்டர். இன்னைக்கு ஜூபிட்டர் இதை விட நகர்ந்துருக்கு. இப்ப அன்னைக்கு நாங்க பார்த்தப்ப சென்டர் பக்கத்துல இருந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா ஜூபிட்டர் இந்த இடத்துல இருக்கும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா. அதே மாதிரி சேட்டன் இது பக்கத்துல இங்கே இருக்கும். சேட்டன் இந்த இடத்துல இருக்கும், அன்னைக்கு இந்த இடத்துல இருந்துச்சு. இங்க சிவப்பு கலர்ல ஒண்ணு இருக்குல்ல, இதுதான் ஆன்டாரஸ் அப்படின்னு சொன்னல, அந்த ஆன்டாரஸ் அப்படின்ற ஒரு ஸ்டார் இருக்கு. சரிங்களா? இந்த பகுதியில இப்படிதான் நம்மளுக்கு இத நான் சொல்ற மாதிரி அந்த மலை பகுதியில நிலவு இல்லாத காலங்கள்ல, மேகம்லாம் இல்லாத காலங்கள்ல பாத்தீங்கன்னா, இப்ப படம் நீங்க பாக்குறீங்கல்ல, இது இவ்வளவு தூரம் இல்லைன்னாலும் ரொம்ப அழகா தெரியும். சரி, இப்ப நம்ம அங்க போக முடியாது, ஆனா நான் நகர்ப்புறத்திலேருந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க. இவ்வளவு தெரியலனாலும் அந்த புகை போன்ற பகுதியை கண்டிப்பா நீங்க பார்க்கலாம். இப்ப எப்படி இதை பாக்குறதுன்னு சொல்றேன். இந்த காலகட்டத்துல எப்படி பாக்குறது, இப்ப இன்னைக்கு கிழக்கு நோக்கி நின்னுங்க. ஏன்னா இப்ப இருக்கிறது ஃபேஸ் பண்ணி இருக்கிறது கிழக்கு தான். கிழக்கு நோக்கி நின்னுக்குங்க. இப்ப மணி என்ன 6:45 7 ஆக போகுது. இப்ப ஸ்கார்பியஸ் இந்த இடத்துல இருக்கும், ரைட் சைட்ல இங்க இருக்கும். அந்த ஆன்டாரஸ் மூலமா ஸ்கார்பியஸ் ஐடென்டிஃபை பண்ணுங்க. அதோட கொடுக்கு பாருங்க, அந்த பகுதியில நீங்க உற்று நோக்கணும். இது மாதிரி பார்க்கும் பொழுது நீங்க நிக்கிற இடம் வெளிச்சம் இல்லாத பகுதியா இருக்கணும், பாதுகாப்பான இடமா இருக்கணும். பக்கத்துல லைட் அதை டிஸ்டர்ப் பண்ணாம இருந்துச்சுன்னா பாத்தீங்கன்னா ஒரு புகை அப்படியே மேகம் மாதிரி ஒரு கோடு நல்லாவே தெரியும். அதுதான் நம்மளோட மில்கி வே கேலக்சி. இது வெறும் கண்ணால நீங்க பார்க்கலாம். சரி, வெறும் கண்ணால இதை நீங்க பார்க்கறதுக்கு ஒரு உங்களுக்கு இதை விளக்கி சொல்றேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் வேற ஒன்று ஆப் ஓப்பன் ஆகிட்டு இருக்கு, அது வரைக்கும் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். இந்த வெறும் கண்ணால இந்த மாதிரி மில்கி வே, ஆண்ட்ரோமேடா கேலக்சி இதெல்லாம் நீங்க பார்க்கலாம். ஓகே, உங்களுக்கு ஸ்கிரீன் ஷேர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு ஆப் மூலமா நான் இது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் இது எப்படி இருக்குன்னு சொல்லி. மாலை சூரியன் மறைஞ்சிருச்சு, நம்ம கிழக்கு நோக்கி நிக்கிறோம், ஈஸ்ட் நோக்கி நிக்கிறோம். இப்போ இதுல விண்மீன்கள்லாம் ஆங்காங்கே இருக்கு. இந்த விண்மீன்கள்லாம் பார்க்கும் பொழுது இதோட கான்ஸ்டலேஷன் நம்ம ஆரம்பத்துல புரிஞ்சுக்கிறது கஷ்டமா இருக்கும். அது புரிஞ்சுக்கிறதுக்காக நான் உங்களுக்கு கோடு போட்டு காமிக்கிறேன். அது இந்த கோடு வந்து கற்பனையான கோடு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்க கான்ஸ்டலேஷன்ஸ் புரிஞ்சுக்கலாம். சரி, கான்ஸ்டலேஷன்லாம் புரிஞ்சிச்சு, அதோட பேர் என்னன்னு தெரியல அப்படின்னா அந்த பேர் அதுக்கப்புறம் கொடுத்துருக்கேன். இது என்னென்ன கான்ஸ்டலேஷன் எந்த பேர்ல இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இதுல இருக்கிற மற்ற வான்பொருட்களையும் இப்போ இதுல காமிச்சிருக்கேன். சரி, இப்போ நீங்க இருக்கிறது கிழக்கு நோக்கி நிக்கிறீங்க, ஈஸ்ட். அப்படியே கொஞ்சம் திரும்புறீங்க தெற்கு பக்கம், வலதுபுறம் கழுத்தை திருப்புறோம், தெற்கு வந்துருச்சு இல்லையா? சரி, இப்ப எப்படி தெரியும்னா இந்த காட்சி தான் நீங்க இங்க பாக்குறீங்க.
இந்த சவுத் இருக்குல்ல, தெற்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேண்ட் ஒன்று தெரியுது. இந்த மற்ற எழுத்துக்கள்லாம் இருந்தால் அதை சரியாக பார்க்க முடியலனால அந்த எழுத்துக்களை நான் எடுத்து விட்றேன். இதுதான் நீங்கள் வெறும் கண்ணால் பார்க்குற தோற்றம். சரிங்களா? இது எப்படி தெரியும்னா, நம்ம ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அந்த ஆன்டாரஸ் பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னோம். இந்த ஆன்டாரஸ் இங்கே இருக்கு. சரியா? அந்த 3 இது இங்கே இருக்கும். இதோட கொடுக்கு இந்த இப்படி இந்த இங்கே இருக்கு. இந்த ஷவுலான்றதான் இதோட கொடுக்கு. இது இப்படி வந்து வளைஞ்சு இப்படி வந்து இந்த இடத்துல ஒரு 3 இது இருக்கும் அப்படி. சரியா? இந்த இந்த ஆன்டாரஸ் இங்கே பார்த்துக்குங்க. இந்த ஷவுலான்றது அதோட கொடுக்கு. சரியா? இந்த பகுதியை பார்த்தீங்கன்னா இந்த கொடுக்கு வழியா இது போகும். இது வழியா போறதுனால இந்த பகுதியில் ஏராளமான வான் பொருட்கள் குவிந்து கிடக்கும். ஏராளமான கிளஸ்டர்ஸ் இதெல்லாம் அந்த இடத்துல நிறைய இருக்கும். அதில் என்னென்ன கிளஸ்டர்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இதை நம்ம ஜூம் பண்ணி பார்க்கலாம். அப்படியே கொஞ்சம் ஜூம் பண்ணி உள்ளுக்குள்ள போறோம். அந்த கேலக்டிக் சென்டர்னு சொன்னால இந்த பாருங்க, இது அந்த ஷவுலா இங்க இருக்கு. இதுதான் நம்ம கேலக்டிக் சென்டர் இந்த இடத்துல இருக்கு. சரி, இப்போ இந்த இதுல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கொடுக்கு இருக்குல்ல, இந்த இடத்துல இருக்கு பாருங்க. அந்த தேலோட கொடுக்கு இந்த இடத்துல இருக்கு. இந்த கொடுக்கு பக்கத்துல இந்த கிளஸ்டர் நீங்க வெறும் கண்ணிலே பார்க்கலாம். இது நல்லாவே தெரியும். டாலமிஸ் கிளஸ்டர் அப்படின்னு பேரு. வெறும் கண்ணுக்கே நல்லா தெரியும். சரிங்களா? ஒரு கும்பலா ஒரு ஸ்டார் நீங்க கண்டிப்பா பார்க்கலாம். இது ரொம்ப ஃபேமஸான ஒரு கிளஸ்டர், டாலமிஸ் கிளஸ்டர். அதுக்கப்புறம் இருக்கிற வான் பொருட்கள்லாம் ஏதோ கும்பலா இருக்கிற மாதிரி தெரியும். ரொம்ப டீட்டெயிலாக வெறும் கண்ணுக்கு தெரியாது. ஆனால் நம்ம அதை படம் எடுத்தோம்னா அதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அதுல என்னென்ன வான் பொருட்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பாருங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நெபுலாஸ் நிறைய இருக்கு. இங்கே ஒரு நெபுலா இருக்கும், இங்கே ஒரு நெபுலா. அந்த மாதிரி இது இடம் ஃபுல்லாகவே நிறைய இருக்கும். சாஜிட்டேரியஸ் கிளவுட்ஸு, ட்ரிஃபிட் நெபுலா, லகூன் நெபுலா, ரன்னிங் சிக்கன் நெபுலா, இந்த மாதிரி ஏராளமான நெபுலாஸ் மற்ற இதெல்லாமே இங்கே இருக்கும். ஈட்டா கரீனா நெபுலா பாருங்க. இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த ஈட்டா கரீனா நெபுலா, அந்த மாதிரி நெபுலாஸ், கேலக்ஸி எல்லாமே இந்த இடத்துல குவிஞ்சிருக்கும். ஏன்னா இது சென்டர் ஆஃப் அவர் கேலக்சினால அந்த இடத்துல நிறைய வான் பொருட்கள் குவிந்து இருக்கிறத நம்ம பார்க்கலாம். சரியா? இதுதான் நம்மளுக்கு இன்னைக்கு தெரிகிற தோற்றம். இந்த டீ பாட் சொன்னால அது இங்கே இருக்கு பாருங்க. இந்த டீ பாட் அப்படின்னு சொன்னால இங்கே இருக்கு பாருங்க. டீ பாட் வந்து ஒரு ஆஸ்டரிசம், சாஜிட்டேரியஸில் இருக்கிற ஆஸ்டரிசம். இந்த டீ பாட்டோட முனை இங்கே இருக்கு. சரியா? அப்புறம் அந்த ஸ்கார்பியஸோட முனை இங்கே இருக்கு. இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட பகுதியில் இங்கே இருக்கிறது தான், இந்த இடத்துல தான் இந்த பிளாக் ஹோல் அது அமைஞ்சிருக்கு. சரி, இப்போ மில்கி வே பார்த்துட்டீங்க. ஆண்ட்ரோமீடா இப்போ பார்க்க முடியுமானா கண்டிப்பாக பார்க்கலாம். வெறும் கண்ணுக்கே தெரியுமானா கொஞ்சம் முயற்சி எடுத்தால் தெரிஞ்சுக்கலாம். நான் எப்படி பார்க்கணுன்னு சொல்லித்தரேன். உங்களுக்கு வானம் தெளிவாக இருந்தால் நீங்கள் முயற்சி பண்ணி பார்க்கலாம்.
நாங்களாம் வெறும் கண்ணால் பார்ப்போம். ஆரம்பத்தில் அது பார்க்க முடியாது. கொஞ்சம் ரொம்ப நாள் கழிச்சு தான் ரொம்ப முயற்சி பண்ணி தான் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ ஆண்ட்ரோமீடா பார்க்கறதுக்கு என்ன செய்கிறோம், இப்போ நம்ம கிழக்கில் நின்றுட்டு இருக்கோம். அப்படியே இடதுபுறம் கழுத்தை திருப்புறோம். இடதுபுறம் கழுத்தை திருப்பும் போது எந்த அப்படியே வருது, சவுத் ஈஸ்ட் கிழக்கு வந்துட்டோம். கிழக்குலேருந்து கொஞ்சம் நார்த் ஈஸ்ட் வடகிழக்கில் ஒரு கழுத்தை திருப்பிக்கிங்க. இங்கே அந்த பேண்ட் இங்கே போது பாருங்க. நம்ம ஏற்கனவே அங்கே ஸ்கார்பியஸ் வழியாக போனது மேலே சுற்றிக்கிட்டு இங்கே போது பாருங்க. இங்கே இருக்கிற பேண்டு லைட்டாக தான் தெரியுது, ஏன்னா சென்டர் இங்கே இல்லை. சரியா? இந்த பகுதி அது. சரி, இங்கே ஒரு பெரிய ஒரு ரெக்டாங்கிள்ஸ், ஒரு பேரலோகிராம், தட் ஸ்கொயர் மாதிரி ஒன்று தெரியுதுல்ல, அது பெகாசஸ் அப்படின்ற ஒரு கான்ஸ்டலேஷன், பறக்கும் குதிரை. இது அதோட தலைப்பகுதி. இங்கே ஆண்ட்ரோமீடா அப்படின்னு ஒரு இது இருக்கு. இந்த ஆண்ட்ரோமீடா இது கான்ஸ்டலேஷன் இருக்கு. இந்த ஆண்ட்ரோமீடா கண்டுபிடிக்கிறதுக்கு பார்க்கறதுக்கு நீங்க இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். இங்க பாருங்க, இங்க டபிள்யூ மாதிரி இருக்கா, இப்படி வந்து இங்க ஒரு விண்மீன் கேசியோபியான்னு சொல்லுவோம். அதை கேசியோபியா கான்ஸ்டலேஷன் ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். இங்கே ஒன்று, இங்கே ஒன்று 2, இங்கே ஒன்று 3, இங்கே ஒன்று 4, இங்கே ஒன்று 5, இப்படி இருக்கு. இது டபிள்யூ அல்லது எம், இதோட சிதைந்த வடிவம் இருக்கு. இது நீங்க ஐடென்டிஃபை பண்ண முடியும், கேசியோபியா அப்படின்ற கான்ஸ்டலேஷன். அதுல மொதல் 3 ஸ்டார் எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் 3 ஸ்டார்ஸ் இருக்குல்ல, 1 2 3, இதை கற்பனையா கோடு போட்டிங்கன்னா ஒரு முக்கோணம் ஒன்று கிடைக்குது. இந்த முக்கோணத்துல நடுவில் இருக்குல்ல, இது வழியா ஒரு கற்பனையா ஒரு கோடு போடுங்க. அது இங்க வந்து சேரணும். இந்த பெர்சியஸ் கான்ஸ்டலேஷன்ல மிராஜ் அப்படின்னு ஒரு ஸ்டார் இருக்கு. இந்த மிராஜ்க்கு ஒரு கற்பனையான ஒரு கோடு போடுறேன். சரியா? எங்கேருந்து, இந்த ட்ரையாங்கிள்லேருந்து மிராஜ்க்கு ஒரு கற்பனையான ஒரு கோடு போடுறேன். இப்போ நீங்க இந்த இதை தான் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த மிராஜ் எல்லோ கலர் ஸ்டார், இப்போ இதை ஐடென்டிஃபை பண்ண முடியுது. எல்லோ கலர் ஸ்டார் ஒன்று இருக்கு. இந்த 3லேருந்து இங்கே வருது கோடு. சரி, இப்போ என்ன செய்றீங்க, இப்போ இந்த முக்கோணத்தில் இந்த தொலைவு இருக்குல்ல, இது எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னு கனெக்ட் பண்ணி, எல்லாம் கற்பனையாக தான். அதே டிஸ்டன்ஸில் இங்கே ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணிக்க. ஸோ மார்க் இமேஜினரி பாயிண்ட் ஆன் திஸ் ஸ்ட்ரைட் லைன். இப்போ இந்த எல்லோ கலர் ஸ்டார் இது இருக்குல்ல, இது ரெண்டையும் சேர்த்து ட்ரா ஏ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், ஒரு செங்கோண முக்கோணத்தை கற்பனையாக வரைங்க. இங்கே 90 டிகிரி இருக்கும். அப்படி வரைஞ்சோம்னா அந்த செங்கோண முக்கோணத்தோட இந்த முனையில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தான் இந்த ஆண்ட்ரோமீடா கேலக்ஸி இருக்கு. இது பார்வைக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் இந்த எல்லோ கலர் ஸ்டாரை ஐடென்டிஃபை பண்ணி இங்கே பார்த்தா இங்கே 2 ஸ்டார் தெரியும். ஃபர்ஸ்ட் இதை நீங்கள் நல்லா பார்க்கணும். கொஞ்ச நேரம் கழிச்சு இது பக்கத்தில் இந்த ஸ்டார், இங்கே ஒரு ஸ்டார் தெரியும். இந்த பக்கத்தில் இருக்கிற ஸ்டாரையே உத்து பார்த்துக்கிட்டே இருக்குச்சுன்னா இது அப்படியே புலப்படும், லேசாக வெறும் கண்ணுக்கு தெரியும். பைனாகுலர் டெலிஸ்கோப்பில் ஓரளவுக்கு தெரியும், படம் எடுத்தால் நல்லாவே தெரியும். இப்போ இதை நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிச்சேன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். இப்போ இது நம்ம ஜூம் பண்ணுறோம். ஃபோட்டோ எடுக்கும்போது இந்த மாதிரி வரும். இதுதான் நம்ம ஆண்ட்ரோமீடா கேலக்ஸி. இது பக்கத்துலேயே 2 சேட்டலைட் கேலக்சிஸ் இருக்குது. நம்ம மூனுக்கு எப்படி, நம்ம சன்னுக்கு எப்படி சேட்டலைட் இருக்கோ அது மாதிரி 2 கேலக்ஸி, M112, அது இது இங்கே ஒன்று இருக்கும், M32, 2 சேட்டலைட் கேலக்சிஸ் வேறு இருக்குது. இங்கே இருக்கிற ஸ்டார் இதை பார்க்கும் பொழுது தான் இது தெரியும் அப்படின்னு சொன்னேன். சரிங்களா? இதை நேரடியாக பார்த்தா கூட தெரியாது. இந்த ஸ்டாரையே ஒத்து பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா இந்த கேலக்சியை நம்ம பார்க்கலாம். இதுதான் ஆண்ட்ரோமீடா கேலக்சி. ஐயா, கேள்வி பதிலுக்கு போயிடலாமா? போயிடலாம். சேட் பாக்ஸ்ல 1-2 கேள்விகள் வந்திருக்கு. அவங்க நேரடியாக கேட்குறாந்தாலும் கேட்கட்டும். அந்த மாதிரி நீங்கள் இந்த கான்ஸ்டலேஷன்ஸ்லாம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மற்றதெல்லாம் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இருக்கிற வான் தோற்றம் தான் நான் இப்போ காமிச்சிக்கிட்டு இருக்கிறது. சரியா? இப்போ கிழக்கு இருக்குது, கிழக்குலேருந்து வலதுபுறத்தில் பார்த்தீங்கன்னா தெற்கு,
தெற்கு பகுதியில் இப்போ இந்த இதோட மில்கி வே போயிட்டு இருக்கு. மில்கியோட சென்டர் நம்ம பார்க்க முடியும். அந்த ஸ்கார்பியஸோட கொடுக்கு டீ பாட். அப்படியே லெஃப்ட் சைடில் இப்படி திரும்பிட்டீங்கன்னா ஐடென்டிஃபை த கான்ஸ்டலேஷன் கேசியோபியா. கேசியோபியாவை ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த இந்த மிராஜ் அதை ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்கு பக்கத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரோமிடா கேலக்சியை பார்க்கலாம். வெறும் கண்ணுக்கு பார்க்கலாம். முயற்சி பண்ணி பாருங்க. வாழ்த்துக்கள். வேற கேள்விகள் அப்படியே சொல்லுங்க. கேள்வி பதில் மூலமா அப்படியே போயிடலாம். நீங்க கேள்விகள் இருந்தா சாட் பாக்ஸ்ல போட்டுக்கிட்டே இருங்க. இல்ல அவங்க யாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணா நேரடியா பேசுறதா கூட பேச சொல்லுங்க. எப்படி வேணா போட்டிருக்கோம். ஒருத்தங்க கேட்டு கருந்துளை எவ்வாறு உருவாகியதுன்னு கேட்டிருக்காங்க ஒருத்தவங்க. அந்த கருந்துளை அப்படின்றது ஒரு தியரிட்டிக்கல் ஆப்ஜெக்ட். அது வந்து நேரடியா நம்ம பார்க்க முடியலனாலும் அது ஒரு கொள்கை ரீதியா இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றோம். எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, கருந்துளைனா கருப்பா ஒரு துளை இருக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க கூடாது. அப்படி கிடையாது. கருந்துளைன்ற பெயரே அது சரியான புரிதலுக்காக இல்லை. அது உண்மையே சொல்ல உமிழா விண்மீன் அப்படின்னு கூட நம்ம சொல்லுவோம். அதோட சரியான பொருள் படி. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு என்னன்னா வேற ஒன்றும் இல்லை. இதோட அடிப்படை என்னன்னா, இதோட மாஸ் பொருண்மை, இது எவ்வளவு பொருண்மையை உள்ளடக்கியது ஒரு பொருள்ன்றது முக்கியமானது. ஏன்னா பொருண்மை அதிகமா இருக்கும்போது கிராவிட்டி இருக்கும், ஈர்ப்பு இருக்கும். ஈர்ப்பு அதிகமா இருந்துச்சுன்னு சொன்னா, இப்போ உதாரணத்திற்கு எவ்வளோக்கு எவ்வளோ பொருண்மை இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ ஈர்ப்பு இருக்கும் இல்லைங்களா? இப்போ நம்ம சென்டர் ஆஃப் அவர் கேலக்சியில பெரிய மாஸ், மிகப்பெரிய பொருண்மை, அதிகமான பொருள் குவிந்து இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இந்த பூமி எவ்வளோ பெருசு கற்பனை பண்ணிக்கங்க. இங்க கற்பனை தான் நம்மளுக்கு கை கொடுக்கும். பூமி எவ்வளோ பெரியது கற்பனை பண்ணிக்கங்க. இந்த பொருண்மையை சுருக்கி அப்படியே கண்டென்ஸ் பண்ண முடியும்னு வச்சுக்கோங்க. கண்டென்ஸ் பண்ணி ஒரு கோலிகுட் சைஸ்ல கொண்டாந்துட்டேன். அதை இங்க வச்சா எப்படி இருக்கும்? பயங்கர வெயிட்டா இருக்கும். வெயிட் அப்படின்னு சொல்றோம், ஈர்ப்பு அதிகமா இருக்கும். பக்கத்துல இருக்க எல்லாத்தையும் இழுத்துரும் பிடிச்சி இல்லையா? இங்க வச்சேன்னா பக்கத்துல இருக்கிற டேபிள், சேர், புக்கு எல்லாத்தையும் இழுத்துரும். அவ்வளோ ஈர்ப்பு இருக்கும். சரி, இப்ப சூரியன் இருக்குல்ல நம்ம மையத்துல, அது பொருண்மை அதிகம். அது தன்னோட ஈர்ப்புனால மற்ற கோள்களை எங்கேயும் போக விடாம பிடிச்சி இழுத்துக்குது. கோள்கள் மேலே வந்து விழாம இருக்க சுத்துது. இதேதான் அப்படியே இங்க வரணும். நம்ம மில்கி வே கேலக்சியில சென்டர்ல சூரியன் இருக்கிற மாதிரி பெரிய ஒரு மாஸ் இருக்கு. அது பயங்கர ஈர்ப்பு விசையோட இருக்கு. அதனால மற்ற எல்லா பொருளையும் அது சுத்த வைக்குது, பிடிச்சி இழுக்குது. சரி, ஏன் கருந்துளை அப்படின்னு பேர் வச்சாங்கன்னா, நிறம் அப்படின்ற லைட் நம்ம பார்க்குறோம்ல, விஷுவல் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்லுவோம். அதுல 7 நிறங்கள் இருக்கு, உங்களுக்கு தெரியும். இப்போ அங்கே லைட் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதுலேருந்து வர லைட் என் மேலே பட்டு கேமராவுக்கு வருது, என்னை நீங்க பார்க்குறீங்க. இப்போ லைட் ஆஃப் பண்ணிட்டா நான் இருக்கிறது உங்களுக்கு தெரியாது. சரி, அது மாதிரி தான் இப்போ ஆண்ட்ரோமீடா அங்கே இருக்குன்னா ஆண்ட்ரோமீடாலேருந்து வர லைட்டை நம்ம பார்க்குறோம். உண்மையை சொல்லணும்னா இன்னைக்கு நீங்கள் ஆண்ட்ரோமீடா பார்த்தீங்கன்னா, இது இப்போ பார்க்குற காட்சி இல்லை, 25 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி அங்கேருந்து கிளம்புன லைட் இங்கே வந்திருக்கு. அதை தான் நம்ம பார்க்குறோம். அது போல தான் ஒரு பொருள் இருக்குன்னா அங்கேருந்து லைட் வந்தால் தான் அந்த பொருளை நம்ம பார்க்க முடியும். இப்போ நாங்கள் ஒரு பொருள் என்னால் காண முடியுது அப்படின்னா அங்கேருந்து லைட் வந்திருக்கு. இந்த கருந்துளைன்னு சொல்ற அது என்ன செய்யும்னா, லைட்டை கூட வெளிவிடாது, எல்லாத்தையும் பிடிச்சி இழுத்துக்கும். இப்போ நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு, இப்போ இது ஒரு கருந்துளைன்னு வச்சுக்கோங்க. இதில் டார்ச் லைட் அடிச்சு இது இந்த பக்கம் அடிக்கிறேன். இந்த டார்ச் லைட்டை இது அப்படியே இழுத்துக்கும். அப்போ டார்ச் லைட் எப்படி போகணும்னா அப்படி பெண்டாகி போயிடும். ஸோ லைட்டை கூட உள்ளே இழுத்துக்கும், அதுலேருந்து வெளியில் வராது. அப்போ கருந்துளை அங்கே இருக்கிறத நம்ம பார்க்கவே முடியாது, ஏன்னா அங்கேருந்து லைட்டே வராது. சரியா? அப்போ கருந்துளை என்பது மிக பெரிய அடர்த்தியான ஒரு பொருள். அது தன்னோட மிக பிரம்மாண்டமான பொருண்மையினாலும் ஈர்ப்பினாலும் மற்ற வான் பொருள்களை கட்டுக்குள் வச்சிருக்கு அப்படின்னு சொல்றோம். அது பெயர் குறிப்பிடுற மாதிரி துளையெல்லாம் கிடையாது. அதை பத்தி தனி நிகழ்வுல நம்ம நல்லா பார்க்கலாம். புனிதான் ஒருத்தவங்க கேள்வி கேட்டிருக்காங்க. வாட் இஸ் த ஹெல்ப் ஆஃப் ஆண்ட்ரோமேடா கேலக்சி as it is near? Do we have any communication with each other? கம்யூனிகேஷன் கண்டிப்பா எதுங்க. இப்போ நம்ம அவுட் ஆஃப் அவர் சோலார் சிஸ்டம்லேயே தேர் இஸ் நோ அஃபிஷியல் கம்யூனிகேஷன், எதுவுமே கிடையாது. சரிங்களா? அதனால ஆண்ட்ரோமேடா கேலக்சியில் இப்போ நீங்கள் கேட்க வந்த கேள்வி என்னன்னா, அங்கே ஏதாவது மனிதர்கள் போல ஒரு அறிவு இருக்கிற உயிரிகள் அங்கே இருக்கா
அப்படின்ற நோக்கத்துல கேட்குறீங்க. நம்ம கேலக்சிக்குள்ள எப்படி பிளானட்ஸ்லாம் இருக்கோ ஆண்ட்ரோமேடாக்குள்ளேயும் பிளானட்ஸ்லாம் இருக்கு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆரம்பத்துல இதை பார்க்கும் பொழுது இது வந்து ஒரு நெபுலா அப்படின்னு சொல்லி கணிச்சாங்க. அப்பெல்லாம் இந்த மாதிரி கருவிகள்லாம் இல்லை. அதுக்கப்புறம் தொலைநோக்கிகள்லாம் திறன் வாய்ந்த தொலைநோக்கிகள்லாம் வந்ததுக்கு அப்புறம் அதை பார்க்கும் பொழுது அதுக்குள்ள ஒரு சூப்பர் நோவாவை கண்டுபிடிச்சாங்க. வில்லியம் ஹெர்ஷல் ரெக்கார்டட் எ சூப்பர் நோவா இன்சைட் த மில்கி வே கேலக்சி. அப்போதான் இது வந்து ஒரு கேலக்சி அப்படின்னு சொல்லி ஒரு உறுதிப்படுத்தினாங்க. அந்த கேலக்சிக்குள்ள பிளானட்ஸ் எல்லாம் கண்டிப்பா இருக்கு. ஆனா அங்கேருந்து நம்மளுக்கு தொடர்பு அஃபிஷியலா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். மனோகர், நான் வந்து ஃபேஸ்புக்ல இருக்கக்கூடிய கேள்விகளை கேட்கிறேன். ஃபேஸ்புக்ல வந்து ஐயனார் அக்குசாமி அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இஸ் தேர் எனி ஸ்பெஷல் கேமரா ரெக்வயர்ட் டு டேக் போட்டோஸ்? முதல் கேள்வி. டு டேக் இந்த ஆஸ்ட்ரோஃபோட்டோகிராஃபிக்கு கேமரா வந்து தெர் இஸ் நோ ஸ்பெஷல் கேமராலாம் ஒன்றும் தேவையில்லை. சாதாரண கேமரா, சாதாரண லென்ஸ் இருந்தாலே போதும். நான் சொல்றது பிளானட்ஸ்க்கு இல்லை. பிளானட்ஸ்ன்ற கோள்களை எடுக்கிறதுக்கு தொலைநோக்கி அதோட சில கருவிகள் தேவைப்படும். ஆனால் இந்த மாதிரி டீப் ஸ்கை ஆப்ஜெக்ட்ஸ் லைக் நெபுலாஸ் கேலக்சிஸ் எடுக்கிறதுக்கு ஸ்பெஷல் கேமரா வேணாம். டிஎஸ்எல்ஆர் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த கேமரா போதும். டிஎஸ்எல்ஆர் அதில் 2 டைப் இருக்கு. அந்த சென்சார் ஃபுல் ஃப்ரேம், செமி அப்படின்னு சொல்லியிருக்கு. ஃபுல் ஃப்ரேம் கேமரா இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும். அது ஒன்று. லென்ஸும் எல்லாரும் நினைக்கிற மாதிரி பெரிய ஜூம் இருக்கிற லென்ஸ் அப்படிலாம் கிடையாது. இந்த மாதிரி இப்போ நான் எடுத்த அந்த மாதிரி ஆண்ட்ரோமேடா கேலக்சி இதெல்லாம் ஜஸ்ட் 100 mm லென்ஸ் தான், சாதாரண லென்ஸ் தான். நிக்கான் D750 டிஎஸ்எல்ஆர் தான். ஆனால் இதுக்கு ஒன்று தேவை என்னன்னு சொன்னால், லாங் எக்ஸ்போஷருக்கு வி நீட் ட்ராக்கர். அந்த கேமராவை சுற்றி கொடுக்குற ட்ராக்கர் தான் இதில் முக்கியமான கருவி. அதில் இன்னும் நம்ம டீப்பாக போகலாம். இப்போல்லாம் இந்த துறை ரொம்ப விரிவடைஞ்சிருச்சு, ஆஸ்ட்ரோ ஃபோட்டோகிராஃபி துறையெல்லாம். இப்போ நாசாவில் வந்து பில்லர்ஸ் ஆஃப் கிரியேஷன் சொன்னீங்கல்ல, படம் எடுத்தோடனே காமிச்சேன். அந்த மாதிரி ஒரு படத்தை பூமியிலேருந்தே ஒருத்தர் ஆஸ்ட்ரோ ஃபோட்டோகிராஃபர் எடுத்திருக்காரு. ஸோ இந்த துறை மிக அதிகமாக விரிவடைஞ்சிட்டு இருக்கு. அதோட டெக்னாலஜிலாம் ரொம்ப அதிகரிச்சிருச்சு. அதில் ஒன்று தான் அந்த ட்ராக்கர், அந்த மாதிரி இது. அதனால் நீங்கள் கேட்ட கேள்விக்கு சாதாரண கேமரா டிஎஸ்எல்ஆர் கேமராவாக இருக்கணும், அது இருக்கணும், இருந்தால் போதும். அமிர்தான் இன்னொருத்தவங்க கேட்டிருக்காங்க ஃபேஸ்புக்ல, how can we use artificial intelligence in astronomy field? அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பத்தி எனக்கு சொல்றதுக்கு தெரியல. இது அவுட் ஆஃப் அவர் ஸ்கோப். அதனால அதை பத்தி அப்புறம் பண்ண பேசுறேன். அவுட் ஆஃப் சிலபஸ். ஓகே சார். அவுட் ஆஃப் மை ஸ்கோப் அப்படின்னு சொன்னேன். சும்மா ஜோக் அடிக்கிறேன். மனோகர், சொல்லுங்க. கேள்விகள் இருக்கா அந்த இதுல? ஆமா இருக்கு. சசிகுமார் ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, from the telescope installed on the earth can we see Alpha Centauri? ஆல்ஃபா சென்டாரி சாதாரணமாக நம்ம டெலஸ்கோப்லேயே பார்க்கலாம். நான் வச்சிருக்க டெலஸ்கோப்லேயே ஆல்ஃபா சென்டாரி பார்க்கலாம். ஆல்ஃபா சென்டாரியோட ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னால், நான் மாணவர்கள் ஒரு கேள்வி கேட்பேன். நீங்கள் பெரியவங்க கூட இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க பார்ப்போம். அருகிலுள்ள விண்மீன் எது? விச் இஸ் த நியரஸ்ட் ஸ்டார் டு அஸ்? அப்படின்னா இதில் வந்து 2 வகையான பதில் இருக்கு. என்ன 2 வகையான பதில்னா, அஸ் நமக்கு, அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோன்றது. அஸ்ன்றது நம்ம பூமியில இருந்துன்னு சொன்னோம்னா சூரியன் தான் நமக்கு நியரஸ்ட் ஸ்டார், அவர் சன். ஏன்னா சன் இஸ் ஆல்சோ ஒரு ஸ்டார் அப்படின்றதுனால. ஓகே, நம்ம சோலார் சிஸ்டம்னு எடுத்துக்கிட்டா த நியரஸ்ட் ஸ்டார் இஸ் ஆல்ஃபா சென்டாரின்னு சொல்லுவாங்க. சென்டாரஸ் அப்படின்னு ஒரு கான்ஸ்டலேஷன் இருக்கு, நரதுரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பெரும்பாலும் தெற்கு அடிவானத்துல இருக்கும். அதனால சில காலகட்டங்களில் தான் மேலே வரும் அந்த சென்டாரஸ். அந்த சென்டாரஸ்ல ஒரு கான்ஸ்டலேஷன், ஒரு விண்மீன் தொகுதியில இருக்கிற விண்மீன்களுக்கு தனிப்பட்ட பெயர் இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அரேபிய மொழியில சில பெயர்கள் இருக்கும். அதை தவிர அறிவியல் பெயர் ஒன்று இருக்கும். எப்படின்னா, இப்போ ஓரையான் இருக்கு. ஓரையான்ல த பிரைட்டஸ்ட் ஸ்டார் அப்படின்னு சொல்லி ரைஜல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ரைஜல்ன்றது ஒரு பெயர், சரியா? ஆக்சுவலா ரைஜலுக்கு என்ன பேருன்னா கால்னு பேரு. அரேபிய மொழியில கால், பெரிய கால்னு பேரு. ஏன்னா ஓரையான் வந்து ஒரு நிக்கிற மனிதன், அவன்கிட்ட இருக்கிற அவன் பகுதியில் இருக்கிற கால் அப்படின்ற பகுதியில் சொல்லுவோம். அறிவியல் பெயர்ல ஆல்ஃபா அப்படின்னு சொல்லுவோம். ஆல்ஃபா, பீட்டா, காமா, டெல்டா, ஜீட்டா, ஈட்டா, கெப்பா, லெம்மா, லேம்டான்னு வரிசை அந்த எண்கள் இருக்கு, ஆல்ஃபபெட்ஸ் இருக்கு. அந்த ஆல்ஃபபெட்ஸ் மூலமா சொல்லுவோம். ஆல்ஃபா ஒரையானிஸ்னா ஓரையான் கான்ஸ்டலேஷன்ல இருக்கிற பிரைட்டஸ்ட் ஸ்டார். 2வது திருவாதிரைன்னு சொல்ற பீட்டில் ஜூஸ், அது பீட்டா ஒரையானிஸ் இப்படி சொல்லுவோம். அந்த மாதிரி ஆல்ஃபா சென்டாரஸ்னா நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னா, சென்டாரஸ் கான்ஸ்டலேஷன்ல இருக்கிற பிரைட்டஸ்ட் ஸ்டார். அது எங்க தெரியுமா இருக்கும்? அதுவும் சென்டாரஸ்ன்றது வடிவம் எப்படி இருக்கும்னா, ஒரு பாதி விலங்கு,
4 கால் இருக்கும், இடுப்புக்கு மேல மனித உருவம் அப்படின்னு சொல்லியிருக்கும். சில ஆங்கில படங்கள்ல, அந்த குழந்தைகள் படத்துல எல்லாம் அந்த விலங்கை நீங்க பார்த்திருக்கலாம், சென்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கான்ஸ்டலேஷன் சாஜிட்டேரியஸும் இதே தோற்றத்துல தான் இருக்கும். நிறைய பேர் சென்டாரஸ்க்கும் சாஜிட்டேரியஸ்க்கும் கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. ரெண்டும் ஒரே தோற்றம் தான். இதுவும் ஒரு சென்டார் தான், இதுவும் ஒரு சென்டார் தான். சாஜிட்டேரியஸ் இந்த சைடு ஃபேஸ் பண்ணியிருக்கும், சென்டாரஸ் அதுக்கு ஆப்போசிட் சைட்ல ஃபேஸ் பண்ணியிருக்கும். அந்த சென்டாரஸ் கான்ஸ்டலேஷன்ல இருக்கிற கால் பகுதி இருக்குல்ல, ரெஜில் கென்டாரஸ்ன்னு சொல்லுவாங்க. ரெஜில் கென்டாரஸ், அங்க ரைஜல் சொன்னோம்ல, அதே தான் ரெஜில். ரெஜில்ன்றது கால், சென்டரோட கால், அந்த நரதுரகம்ன்ற அந்த விலங்கோட கால், அந்த கால் பகுதியில் இருக்கிறது தான் ஆல்பா சென்டாரி அப்படின்னு சொல்லுவோம். ஆல்பா சென்டாரினா என்ன புரிஞ்சுக்கிறோம்? சென்டாரஸ் கான்ஸ்டலேஷன்ல உள்ள பிரைட்டஸ்ட் ஸ்டார். சரி, ரெஜில் கேன்டாரஸ்ன்றது அதோட அறிவியல் இந்த பெயர், இன்னொரு பெயர். அப்ப ரெஜில்ன்றது காலு, சென்டாரோட காலில் நம்ம பார்க்கணும், இதெல்லாம் புரிஞ்சுக்கலாம். உண்மையை சொல்லணும்னா, நீங்க வானத்துல பார்க்குற அந்த விண்மீன்கள்லாம் இருக்குல்ல, எல்லாம் ஒரு ஸ்டார் தானே தெரியுது. உண்மையை சொல்லணும்னா ஒவ்வொரு ஸ்டாரையும் நீங்க நல்லா டீப்பா பார்த்தீங்கன்னா அதுல நிறைய இரட்டை விண்மீன்கள்லாம் பார்க்கலாம். 3 கூட நீங்க பார்க்கலாம். ட்ரை சிஸ்டம்லாம் இருக்கு. இப்ப வானத்துல இருக்கிற மொத்த விண்மீன்கள்ல 3ல 2 பகுதி இரட்டை விண்மீன்கள், டபுள் ஸ்டார் பைனரி சிஸ்டமா இருக்கும். அந்த மாதிரி 3 இருக்கிற ட்ரை ஸ்டார் சிஸ்டம் இருக்கு. இந்த ஆல்பா சென்டாரி ஒரு ட்ரை ஸ்டார் சிஸ்டம். அதுல 3 ஸ்டார் இருக்கும். இந்த ஆல்பா சென்டாரி அதோட நெய்பர் ஸ்டார் இருக்கும், இது 2 பெருசா இருக்கும். இதுக்கு பக்கத்துல ஒரு குட்டி ஸ்டார் ஒன்று இருக்கும், சரியா? அந்த ஸ்டார் வந்து ஒரு ரெட் வார்ஃபர், அது ஒரு சிவப்பு கலர்ல இருக்கும். இன்னும் சரியா சொல்லணும்னா அதுதான் நம்ம பூமிக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிற ஒரு ஸ்டார், சரியா? இதை வெறுங்கண்ணால பார்க்க முடியும்னா பார்க்கலாம். தொலைநோக்கியில பார்த்தா 3 ஸ்டார்லாம் நல்லா பார்க்கலாம். இதுல சேலஞ்ச் என்னன்னா, இது தெற்கு அடிவானத்துல பெரும்பாலும் அமுங்கி இருக்கும். இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கு, பார்க்கவே முடியாது, ஏன்னா கீழே இருக்கும். அது சில காலகட்டங்கள்ல தான் அது மேல் பகுதிக்கு வரும். அந்த மாதிரி வர்ற காலங்கள்ல அதை நம்ம பார்க்க முடியும், அந்த ஆல்பா சென்டாரி. அதுல இருக்கிற ஒரு இதுதான் நம்ம அந்த ஆல்பா சென்டாரியில இருக்கிற ஒரு குளோபுலர் கிளஸ்டர் தான் நான் படம் எடுத்து உங்களுக்கு காமிச்சிருந்தேன். சரி, ஓகே, நன்றி. அடுத்து ப்ரூட் ஜேம்ஸ் ஒருத்தவங்க கேள்வி கேட்டிருக்காங்க, இஸ் த பிளாக் ஹோல் கமிங் டுவர்ட்ஸ் எர்த்? இல்ல, எப்படின்னு சொன்னா, இப்ப சூரியன் நம்ம பூமி, சூரியன் நம்ம பூமிக்கு பக்கத்துல வருதா அப்படின்னா இல்ல. இது ஒரு சிஸ்டம். எப்படின்னு சொன்னா, சூரியன் மையத்துல இருக்கு, சூரியன் எல்லா பொருளையும் இழுக்குது, அந்த இழுக்கிறதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு அந்த பொருள் சுத்தி வருது. திஸ் இஸ் எ சிஸ்டம். இப்ப சூரியனை பூமி சுத்தி வருது, மற்ற கோள்களும் சுத்தி வருது. இதே போல அந்த பிளாக் ஹோல் வந்து சூரியன் மாதிரி மையத்துல இருக்கு, நம்ம சோலார் சிஸ்டம் மாதிரி பல சோலார் சிஸ்டம் அதை சுத்தி வருது, சரிங்களா? அதனால பக்கத்துல வருது இல்ல, அந்த பிளாக் ஹோலை நம்ம சுத்திட்டு வர்றோம் அப்படி, சரியா? அந்த மாதிரி காஸ்மிக் இயர் அப்படின்னு சொல்லுவோம். அது லட்சக்கணக்கான ஆண்டுகள் ஆகும், அது காஸ்மிக் இயர் அப்படின்னு சொல்லுவோம். பக்கத்துல வரல, அதை நம்ம சுத்தி வர்றோம். சரி, ஓகே. அடுத்தது ஆசூஸ், அவர் வந்து பேர் போடல. How to identify the Antares? How to see the Whirlpool galaxy? ஆன்டாரஸ் அப்படின்றது கேட்டை அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்ல சொல்றோம். இது ஆல்பா ஸ்கார்பி, அந்த ஸ்கார்பியஸ் கான்ஸ்டலேஷன்ல உள்ள பிரைட்டஸ்ட் ஸ்டார். இதை கலர் மூலமா நான் ஐடென்டிஃபை பண்ணலாம். நல்லா ரெட் கலர்ல தெரியும், சரியா? இது எப்படி நல்லா ரெட் கலர்ல தெரியும்னா, இப்ப நீங்க கிழக்குல இப்ப பாருங்க, நீங்க வெளியில போய் பார்த்தீங்கன்னா கிழக்குல நல்லா ஒரு ரெட் கலர்ல ஒன்று தெரியும், அது மாஸ், அது வந்து செவ்வாய்க்கோள். அதே மாதிரி தெரியும். ஆன்டாரஸ் ஏன் பேர் வந்துச்சு தெரியுங்களா? இந்த ஆன்டாரஸ் அதுக்கு பொருள் என்னன்னா, செவ்வாய்க்கு ஆன்டி, செவ்வாய்க்கு எதிரா, செவ்வாய் மாறிய தோற்றத்துல உள்ள அப்படின்னு சொல்லி பொருள் ஆன்டாரஸ்க்கு. அதனால செவ்வாய்க்கோள் எப்படி தெரியுமோ அதே மாதிரி தெரியும். செவ்வாய்க்கோளுக்கு இதுக்குள்ள வேறுபாடு, செவ்வாய் வந்து கோலா இருக்கனால லைட் பிளிங்க் ஆகாது, ஆன்டாரஸ் வந்து கொஞ்சம் பிளிங்க் ஆகிற மாதிரி தெரியும். அப்படிதான் நம்ம ஆன்டாரஸ் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ ஆன்டாரஸ்ன்றது ஆல்பா ஸ்கார்பி, அந்த ஸ்கார்பியஸ்ல இருக்கிற ஒரு பிரைட்டஸ்ட் ஸ்டார், ரெட் கலர் ஸ்டார். அதை நம்ம எளிதாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அந்த பகுதியில் இருக்கிற சிவப்பு வான்பொருள் அப்படி ஈஸியா நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம், சரியா? அது வந்து ஒரு ரெட் ஜெயண்ட், செம்பூத விண்மீன் சொல்லுவோம். நம்ம சூரியன் மாதிரி 30,000 மடங்கு ரொம்ப பெரியது விண்மீன், ரொம்ப ரொம்ப பெரிய விண்மீன். அது தமிழ்ல கேட்டை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்துங்கய்யா, ஜெயந்தி ஜெயராமன் ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, black hole, is it like a whirlpool rotating at high speed? Please explain. You are explaining very nice.
ஓகே. அந்த வேர்ல்பூல் பத்தி கேட்டிருந்தாங்க. வேர்ல்பூல் வந்து வடக்கு வானத்துல இருக்கிற ஒரு கேலக்ஸி. அத நீங்க அத பார்க்கறதுக்கு என்ன செய்யணும்னா, அந்த நார்த்தர்ன் கான்ஸ்டலேஷன்ஸ் இருக்குல்ல, பிக் டிப்பர். அந்த பிக் டிப்பர் அந்த அது மூலமா நான் எப்படி இது ஆண்ட்ரோமேடா சொன்னேன்னா, அந்த மாரி வந்தா தெரியும். வெறும் கண்ணுக்கெல்லாம் தெரியாது. நாங்க அத எப்படி ஃபோட்டோ எடுப்போம்னா, டெலஸ்கோப் கூட தெரியாது அது. ஆனா எந்த இடத்துல இருக்குன்னு நம்ம லொகேட் பண்ணிடுவோம். அந்த லொகேஷன் வந்து நம்ம லாங் எக்ஸ்போஷர் கொடுக்கும்போது ஃபோட்டோல தான் நம்மளுக்கு தெரியும், நேரடியா தெரியாது. சரி, அடுத்த கேள்வி, இது அது வந்து சுத்துதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த வான்வெளியில இருக்கிற எந்த ஒரு பொருளுமே இயங்காமல் இருக்கு, இதுதான் அடிப்படை. இயங்காம இருக்காது. எந்த ஒரு பொருளுமே சும்மா இருக்கவே இருக்காது. அப்படி இருந்தா அது அழிந்து போயிடும். எப்படி அழிஞ்சு போயிரும்னா, சும்மா இருந்துச்சுன்னா பக்கத்துல ஈர்ப்பு விசை உள்ளது, அதை இழுத்துக்கும், அவ்வளவுதான். இப்ப ஏன் நம்ம நிலவு நம்ம பூமியை சுத்தி வருது? நிலவு சுத்தாம அப்படியே இருந்தா பூமியோட ஈர்ப்புனால நிலா நம்ம மேல வந்து விழுந்துரும். அதை தவிர்க்கிறதுக்காக சுத்தும். ஸோ எல்லா பொருளுமே இயங்கிக்கிட்டு தான் இருக்கும், இன்க்ளூடிங் அவர் பிளாக் ஹோல். அடுத்துங்க. அடுத்த கேள்வி ஹாரித்ரான்னு ஒருத்தவங்க கேட்டுக்கிறாங்க. வாட் இஸ் த அப்ளிகேஷன் யூ யூஸ் டு see the constellation? இந்த ஆப் வந்து நிறைய ஆப்ஸ் இருக்கு. நான் வந்து ஸ்டெல்லேரியம் யூஸ் பண்றேன். அது மாதிரி ஸ்கை சஃபாரி அந்த மாதிரி இதை யூஸ் பண்றேன். நீங்க நல்லா தெரிஞ்சுங்க, ஆரம்ப நிலை வான் நோக்குவர்கள் இந்த ஆப் இருக்குல்ல, அது ரொம்ப டிபெண்ட் பண்ணியிருக்காதீங்க. யூஸ் பண்ணுங்க டு ஐடென்டிஃபை. நீங்க அதுலயே ஆப்லயே எல்லாமே தெரியும். அப்போ வானத்தையே பார்க்காம ஃபுல்லா இதுலயே பார்த்து எப்படி நான் ஆண்ட்ரோமேடா கேலக்சியை காமிச்சேன்னு இதுக்குள்ளேயே மேலே பார்க்காம அப்படியே போயிடக்கூடாது. ஐடென்டிஃபை பண்றதுக்காக யூ கேன் யூஸ் த ஆப், பட் டோன்ட் டிபெண்ட் அப்பான் தட். அது மேல அதை வந்து அதுலயே போயிட வேண்டாம். அது நிறைய ஃப்ரீ, இப்போ நான் காமிச்சதெல்லாம் ஸ்டெல்லேரியம்ன்ற ஆப் தான் காமிச்சேன். ஃப்ரீ ஆப், நீங்கள் லேப்டாப்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். மொபைலில் டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஸ்கை சஃபாரி அப்படின்னு சொல்லி இருக்கு. அந்த மாதிரி ஆப் எல்லாம் பயன்படுத்தி எங்கெங்கே இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். பெட்டர். இது வந்து நல்லது எதுனா, வெறும் கண்ணில் வான் நோக்குதல் தான் சிறந்தது. வெறும் கண்ணில் பார்த்து ஐடென்டிஃபை பண்ணும் பொழுது நம்மளுக்கு ஒரு மகிழ்வு ஏற்படும், ஒரு புரிதல் ஏற்படும். அது மறக்கவே மறக்காது. செல்லில் நம்ம பார்த்துட்டோம்னா தெரிஞ்சுக்குவோம், மறந்துடும். சரியா? இந்த மாதிரி வெறும் கண்ணில் பார்க்கறது நல்லது. எடுத்தவொடனே பார்க்கும்போது ஒண்ணுமே புரியலன்ற ஒரு தொடக்கத்துக்கு வேணா அதை நீங்க பயன்படுத்திக்கிங்க. தொடர்ந்து பயன்படுத்துங்க, தப்பு இல்லை. அதையே நம்பி இருக்க வேண்டாம். ஜெயந்தி ஜெயராமன் கேள்வி கேட்டிருக்காங்க. நியரஸ்ட் ஸ்டார் டு த எர்த் ஆல்பா அண்ட் பீட்டா சென்டாரி ஆன் சவுத் சிரியஸ் இஸ் த பிரைட்டஸ்ட் ஸ்டார் இன் த ஓரியன்ட். இது உண்மையா? த பிரைட்டஸ்ட் ஸ்டார் அப்படின்னு எதை சொல்றோம்னா, அதோட ஒளிர்வு திறன் இருக்குல்ல, அதோட இன்டென்சிட்டி ஆஃப் லைட்டை வச்சு சொல்லுவோம். பொதுவாக அந்த லைட்டோட இதை சொல்லும் போது ஒரு எண் கொடுப்போம், அதோட பொலிவெண் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பொலிவன் வந்து சின்ன நம்பராக இருந்தால் பிரைட்டாக இருக்கணும், பெரிய நம்பராக இருந்தால் பிரைட்னஸ் குறைவுன்னு புரிஞ்சுக்கணும். அப்போ மைனஸ்லலாம் சொல்லும் போது ரொம்ப பிரைட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நிலவுலாம் சொல்லும் போது -12 -27 அப்படிலாம் சொல்லுவோம். சரி, அதை விட்டுட்டு ஸ்டார் சொல்லும் போது ஃபர்ஸ்ட் பிரைட்டஸ்ட் ஸ்டார் சிரியஸ், அதோட பொலிவன் பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்லி வரும். அந்த மாதிரி 3 ஸ்டாருக்கு வந்து மைனஸ்ல வரும் அதோட பிரைட்னஸ். அது சிரியஸ், ஃபர்ஸ்ட் பிரைட்டஸ்ட் ஸ்டார். அது எதுல இருக்குன்னா, அந்த பெருநாய் அப்படின்னு சொல்லுவோம். ஓரையானுக்கு கீழே கேனிஸ் மேஜர் அப்படின்னு ஒரு கான்ஸ்டலேஷன் இருக்கு, ஒரு நாய் வடிவத்தில் இருக்கும். அந்த நாயோட தலையில இருக்கிறது தான் சிரியஸ். அதுதான் ஃபர்ஸ்ட் பிரைட்டஸ்ட் ஸ்டார். செகண்ட் பிரைட்டஸ்ட் ஸ்டார் கேனபஸ், தெற்குல இருக்கும். இப்போ வந்து கேனபஸ் தெரியல, கீழே இறங்கி இருக்கு. ஏற்கனவே இப்போ தெற்கு வானம் இப்போ காலகட்டத்தில் இறங்கி இருக்கு. அதில் இருக்கிற ஒரு ஸ்டார் வந்து கேரினா, அந்த இது கான்ஸ்டலேஷன்ல வர்றது கேனபஸ். இது செகண்ட் பிரைட்டஸ்ட் ஸ்டார். அந்த மாதிரி ஒவ்வொன்றும் நம்ம தனித்தனியா சொல்லுவோம். அது சரிதான். How to identify the Sagittarius? சாஜிட்டேரியஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட, இப்போ தேள்னா வடிவம் எளிதாக சொல்லிடலாம். அதே மாதிரி ஓரையானா எளிதாக சொல்லிடலாம். 2 கை இருக்கு, 2 கால் இருக்கு, இடுப்புல 3 இருக்குன்னா தோற்றம் இருக்கும். இப்போ கான்ஸ்டலேஷன்லாம் ஒரு கற்பனையாக கொடுக்கப்பட்ட வடிவம். சில கான்ஸ்டலேஷனுக்கு எக்ஸாக்டா பொருந்தி போயிடும். இப்போ தேள்னா தேள் மாதிரியே இருக்கும், ஆனா எல்லாமே அப்படி கிடையாது. இப்போ சாஜிட்டேரியஸ்ன்றது என்ன வடிவத்தில் இருக்குன்னா, அது ஒரு சென்டார், அது ஒரு கற்பனையான விலங்கு. 4 கால் இருக்கும், இடுப்பு வரைக்கும் கீழ்ப்பகுதி விலங்கா இருக்கும், மேலே இருக்கிற பகுதி மனிதனா இருக்கும், கையில ஒரு வில்ல வச்சு தொடுக்கிற வடிவத்தில் இருக்கும். அந்த வடிவத்தை அதுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனா நீங்க நேரா பார்க்கும்போது அந்த வடிவத்தை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அதுக்கு தான் ஒரு ஆஸ்டரிசம் சொன்னேன். அதுல இருக்கிற ஒரு சின்ன ஒரு கான்ஸ்டலேஷன் டீ பாட். அந்த டீ பாட்டை நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும்.
டீபாட்டை எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்? அதுக்கு தான் ஷவுலா வேணும்னு சொன்னது, தேள் கொடுக்கு. ஷவுலாவை எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்? ஆன்டாரஸ், கேட்டை. ஸோ நீங்கள் எங்கே சுற்றினாலும் ஒரு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் வச்சுக்கணும், கேட்டை. அந்த ஆன்டாரஸ் வச்சுக்கிட்டு அப்படியே வரணும் ஷவுலா. ஷவுலால இந்த லெஃப்ட்ல வி கேன் ஐடென்டிஃபை த டீ பாட். அப்படி அதுதான் சாஜிடேரியஸ்னு புரிஞ்சுக்கணும். which is the nearest star அப்படின்னு ஆஷிஷ் ஒருத்தர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதான் நம்ம ஆல்பா சென்டாரி அப்படின்னு சொன்னால அதுதான் நியரஸ்ட் ஸ்டார். அது ட்ரை ஸ்டார் சிஸ்டம். அதுக்குள்ள இருக்கிற ஒரு எல்லோ கலர் ஸ்டார் தான் இன்னும் பக்கத்துல இருக்கு. ஓகே, புனிதான் ஒருத்தங்க கேள்வி கேட்டிருக்காங்க. if somebody is seeing earth 65 million light years away, can they really see dinosaurs? This is often circulated in physics pages. Is this possible, sir? டைனோசர் என்ன சொல்றாங்க? டைனோசரை பார்க்க முடியுன்றாங்களா? பார்த்துருக்காங்களா? if somebody is seeing earth 65 million light years away, can they really see dinosaurs? அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, இப்ப டைனோசர் வாழ்ந்த காலகட்டம் இருக்கு இல்லையா, அந்த காலகட்ட தொலைவுல இப்ப ஒரு 6 கோடி வருஷம்னு வச்சுக்கோங்களேன், 6 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி பூமியில டைனோசர் இருந்து இதே 6 கோடி ஒளியாண்டுகள் தொலைவுல நம்ம இருந்தோம்னா இதை பார்க்க முடியுமான்னு கேக்குறாங்க. தியரிட்டிக்கலி இது பாசிபிள். ஏன்னா இப்போ இந்த டைனோசர் வாழ்ந்த காலகட்டத்திலேருந்து புறப்படுற லைட்டு அங்கே போய் அப்போ தான் சேர்ந்துருக்கும். அதனால அங்கேருந்து நம்ம ஒரு பவர்ஃபுல் டெலஸ்கோப் வச்சு பூமியை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக பார்க்க முடியும். தியரிட்டிக்கலி கொள்கை ரீதியாக சரியானது தான். திஸ் இஸ் கால் டைம் மெஷின். ஓகே, ஜெயந்தின்னு ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. பீட்டல்ஜூஸ் இஸ் த நெக்ஸ்ட் சூப்பர்னோவா சார்? எஸ், பீட்டல்ஜூஸ் இஸ் கோயிங் டு பி அ சூப்பர்னோவா அப்படின்னு சொல்லி இந்த தியரி கொஞ்ச நாள் ஓடிட்டு இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெட் ஜெயண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சூப்பர் ரெட் ஜெயண்ட்ன்றது என்னன்னா, இப்போ சூரியனும் ஒரு காலத்தில் வெடிக்கும். ஒரு சூரியன் எப்படி இருக்குன்னா, அது எரிபொருள் தீந்துரும். எரிபொருள்ன்றது அது ஹைட்ரஜன். தீந்துருச்சுன்னா அது புஷ்ஷுன்னு பலூன் மாதிரி வெடிச்சிடும். தட் இஸ் கால்ட் ரெட் சூப்பர் ஜெயண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி சூப்பர் ஜெயண்ட்டை உருவாயிருச்சுன்னா அந்த ஒரு விண்மீன் பிறந்து வாழ்ந்து இறந்து கடைசி கட்டத்தில் இருக்கு, ஐசியூல இருக்குன்னு சொல்லலாம். ஒரு சூப்பர் ரெட் ஜெயண்டா மாறிடுச்சுன்னா ஐசியூல இருக்குன்னு சொல்லலாம். ஐசியூல இருக்கிறவரு திடீர்னு எப்போ வேணா அந்த எக்மா கருவிலாம் பொருத்திருக்காங்க, அவர் எப்போ வேணா இறந்துருவார்ன்ற கண்டிஷன்ல இருக்கிறது பீட்டல்ஜூஸ். அதனால அது வெடிச்சிச்சுன்னா அதுக்கு தட் இஸ் கால்ட் சூப்பர் நோவா. அது நாளைக்கே நடக்கலாம், 10 ஆண்டுகள் கழிச்சு நடக்கலாம், இல்லை இன்னும் 1000 ஆண்டுகள் கூட அது இருக்கலாம். ஏன்னா அந்த காஸ்மிக் ஏஜ்ன்றது நம்ம ஏஜுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை. அந்த ஏஜ்ல ஒரு செகண்ட் நம்மளுக்கு 1000 வருஷமா இருக்கும். சரியா? அதனால எப்ப வேணா நடக்கலாம். அது அந்த மாதிரி நிலையில அது இருக்கு. திவ்யான்னு ஒருத்தவங்க கேள்வி கேட்டிருக்காங்க. ஏலியன் கான்ட்ரோவர்சிஸ் ஆர் அமாங் அஸ் ஃபார் எ லாங் டைம். ஐ டோன்ட் திங்க் தே ஹேவ் எனஃப் ஃபியூல் டு ரீச் அஸ். ஐ வாண்ட் டு நோ ஹவ் திஸ் கான்ட்ரோவர்சி ஸ்டார்டட். ஏலியன்ஸ் பத்தி கருத்துகள் பொதுவா நம்ம மனித உள்ளங்கள் இல்லாத ஒண்ணு இருக்கிறத நம்ப விரும்பும். இதுதான் அதோட அடிப்படை. சரிங்களா? இப்ப அறிவியல் ரீதியா சிந்திச்சோம்னா நம்ம பூமி இந்த மொத்த இடத்துல ஒரு சிறிய ஒரு கடுகு, இப்ப வந்து ஒரு கடற்கரைக்கு போறீங்க, அங்க கடற்கரையில இருக்கிற மண்ணை பாக்குறீங்க. மண் என்பது அது ஒரு சின்ன சின்ன துகள். ஒரு கையில எடுக்கிறீங்க, அதுலதான் நம்ம பூமி இருக்கு. அப்ப இது மாதிரி எவ்வளவோ இருக்கு. அப்ப இருக்கும் பொழுது அப்ப அந்த இடத்துல பூமி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பூமி மாதிரி ஒரு கோள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பூமி மாதிரி ஒரு கோள் இருந்துச்சுன்னா அங்க உயிரினங்களும் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அதுக்கு ஆதாரபூர்வமா எதுவுமே நம்ம கிடைக்காததுனால அது இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்படலை அப்படின்றதான் சொல்லுவோம். ஏலியன்ஸ் இல்லைன்னு சொல்றதை விட இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்கல அப்படின்னு தான் சொல்லுவோம். இது வரைக்கும் தொடர்பு எதுவும் இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். நம்மளை விட அவங்க அறிவு முதிர்ந்து நம்மளை பார்த்துட்டு அவங்க தொடர்பு கொள்ளாம கூட இருக்கலாம். அல்லது நம்மளோட அறிவு குறைவா இருந்து இந்த அறிவியல் இதை தொடர்பு கொள்ளாம கூட இருக்கலாம். எப்படி வேணா இருக்கலாம். ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. கோள்கள் அனைத்தும் சூரியனில் இருந்து வெடித்து சிதறியது தானே, பிறகு எப்படி சூரியன் ஈர்க்க செய்கிறது? சொல்லுங்க ஸ்ரீ. புனிதான் ஒருத்தவங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்றாங்க. அவங்களோட क्वेश्चंस வந்துருச்சு, பார்த்தாச்சு. ஓகே, பேச விரும்புறீங்களா புனிதா நீங்க? இல்ல சார், நான் அந்த டைனோசர் கேள்வி தான் எக்ஸ்பிளைன் பண்ண நினைச்சேன். பட் இட் இஸ் ஆன்சர்ட். Thank you so much sir. ஓகே ஓகே மா ஓகே. சூரியனை பத்தி கேட்டிருந்தாங்க. இந்த சூரிய குடும்பத்தின் தோற்றத்தை பத்தி சொல்லும் பொழுது பல்வேறு கொள்கைகள் இருக்கு. ஆரம்பத்துல ஒரு கொள்கை இருந்துச்சு, மேகத்திரள் கொள்கை, நெபுலார் ஹைபோதசிஸ் அப்படின்னு. அதுக்கப்புறம் மேசிவ் நெபுலார் ஹைபோதசிஸ், டைடல் ஹைபோதசிஸ், இந்த மாதிரி ஒண்ணா வந்து கடைசியா பிக் பேங்ல வந்து நம்ம நிக்கிறோம்.
இந்த கொள்கை விளக்கங்கள் எல்லாமே என்ன சொல்றாங்கன்னா, டியூரிங் த ஃபார்மேஷன் ஆஃப் அவர் யூனிவர்ஸ், நம்ம பேரண்டம் உருவாக்கத்தின் போது அல்லது சூரிய குடும்பத்தின் உருவாக்கம், சூரிய குடும்பத்தை எடுத்துக்கலாம், இது எவ்வாறு உருவானதுன்னு விளக்குறாங்கன்னா, ஆரம்பத்தில் ஒரு வட்டு டிஸ்க் தான் கவனிக்கணும். இவர் நேத்துல இருந்து தட்டு ஆப்போன்ட்டு இருக்கிறாரு. அதே பரவாயில்லப்பா. நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க. அன்மியூட் பாலபாரி சார், அன்மியூட் பண்ணிக்கோங்க. இந்த மையத்துல சூரியன் உருவாயிருது. அப்ப பக்கத்துல இருக்கிற பொருள்கள்லாம் ஆங்க குழுவா ஒண்ணு சேர்ந்து கோள்களா உருவாக்கம் பெறுது. நேற்று ஒரு நிகழ்வு இருந்துச்சு, இதே சொல்லிட்டு இருந்தேன், அதுக்காக அவங்க ஜெயந்தின்னு ஒருத்தங்க கேட்டுக்கிறாங்க. எந்த குரூப் எங்க இருக்காங்கன்னு தெரியாது, எப்படி இருக்காங்கன்னு தெரியாது, அதனால சொல்றேன். கேட்டை இஸ் இன் தி டெயில் ஆஃப் ஸ்கார்பியோ. டெயில் கிடையாது, நடு உடல். தேளோட உடம்பு, நாட் டெயில். டெயில்ல இருக்கிறது ஷவுலான்னு பேர். இந்த விண்மீன்கள் பெயர்லாம் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப சுவையா இருக்கும், மறக்கவே மறக்காது. ஷவுலா, விண்மீன்கள் பெயர்லாம் அரேபிய மொழி பெயரா இருக்கும். ஷவுலான்றது தேளோட கொடுக்கு, ஆன்டாரஸ் செவ்வாய் மாதிரி உள்ளது, இந்த மாதிரி காரண பெயர்கள் தான் எல்லாமே. அடுத்தது சரவணன், வாட் இஸ் த யூஸ் ஆஃப் ஸ்டடியிங் அபவுட் கான்ஸ்டலேஷன்? கான்ஸ்டலேஷன் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது, அந்த விண்மீன்கள் எங்கெங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது, புரிஞ்சுக்கிறதுக்காக. இப்போ உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு ஒரு பேப்பர்ல இப்போ வரைய முடியல, கற்பனை பண்ணிக்கங்க, ஒரு 10 புள்ளிகள் வச்சிருக்கேன், ஒவ்வொரு புள்ளியும் ஒவ்வொரு ஊரு, சரியா? நீங்க அதை கண்டுபிடிக்கணும். இதுல மதுரை, திருச்சி, சென்னை எல்லாம் இருக்கு, புள்ளி புள்ளியா போட்டிருக்கேன். இதை கண்டுபிடிங்கன்னா யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. டக்குன்னு என்ன செய்றேன், ஒரு மேப் போடுறேன், சரியா? இந்தியா மேப், தமிழ்நாடு மேப் போடும்போது நம்ம சொல்ல முடியுது. ஸோ இந்த புள்ளி திருச்சி, இந்த புள்ளி சென்னைன்னு. அந்த மாதிரி தான் வானத்தில் இருக்கிற விண்மீன்கள் எல்லாம் நம்ம அடையாளம் காண்பது கடினம். அதற்கு ஒரு கற்பனையான ஒரு வடிவம் கொடுத்துட்டோம்னா ஐடென்டிஃபை பண்றது ஈஸி. இப்போ தேள் மாதிரி இருக்கு அப்படின்னு கற்பனை பண்ணணும்னா, தேள் இப்போ நம்ம எப்படி சொல்றோம், தேளோட உடம்புல பாருங்க ஆன்டாரஸ் இருக்கும், தேளோட கொடுக்குல பாருங்க ஷவுலா இருக்குன்னு சொல்ற மாதிரி, டு ஐடென்டிஃபை த ஸ்டார்ஸ் அண்ட் த கான்ஸ்டலேஷன்ஸ் ஆர் யூஸ்ஃபுல். இன்னொரு படி மேல போனா அந்த கான்ஸ்டலேஷன் பின்புலத்துல புராண கதைகள்லாம் இருக்கு. அறிவியல் பூர்வமா கதைகள் உண்மை இல்லைனாலும் அந்த கதைகளை தெரிஞ்சுக்கிட்டோம்னா கான்ஸ்டலேஷனே நம்ம எளிதா ஐடென்டிஃபை பண்ணிடலாம். உண்மை. அருமையான உரை சார். அதாவது எவ்வளவு எளிமையா சொல்ல முடியுமோ அவ்வளவு எளிமையா சொல்லியிருக்கீங்க. ரொம்ப இவ்வளவு நாள் அதாவது வானியல் பற்றிய ஒரு பிரம்மாண்டம் எல்லாருக்குமே இருந்திருக்கும், பிரமிப்பு இருந்திருக்கும். அது வந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டவங்களுக்கு நிச்சயமா அதுக்குள்ள நுழைஞ்சு இந்த வானியலை மேலும் ஆராய்வதற்கு மிக உதவியா இருக்கும். அருமையான உரை, நல்ல படங்கள், எல்லாமே நல்ல படங்கள். மிக்க நன்றி சார். அதுக்கப்புறம் இங்க இருக்கக்கூடிய நண்பர்கள் யாராவது கேள்வி கேட்கணும்னு இருந்தீங்கன்னா கேளுங்க. திரு சத்தியமாணிக்கம், நீங்க லைன்ல இருந்தீங்கன்னா வாங்க. சத்தியமாணிக்கம் இருக்காம தெரியல ஸ்ரீகுமார். சத்தியமாணிக்கம் இல்லையா? நம்ம பாஸ்கர் நன்றி சொல்லலாம். ஒரு நிமிஷம் இருங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு ட்ரிச்சி ஆஸ்ட்ரோ கிளப் செக்ரட்டரி. ஆமா ஆமா. பாஸ்கர் சொல்லுங்க ஸ்ரீ. யா, அன்மியூட் பண்ணிருக்கேன். நான் ஆரம்பத்துல கவனிச்சுட்டு இருந்தேன், பாஸ்கர் ரொம்ப சீரியஸா கவனிச்சுட்டு இருந்தாரு, ரொம்ப அப்படி கூர்ந்து கவனிச்சுட்டு இருந்தேன். நான் பார்த்து சொல்லுங்க. ஒருத்தவங்க ரைஸ் பண்ணிருக்காங்க. திவ்யா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. பாஸ்கர் கேட்கணும்னு நினைக்கிறாரு, சொல்லுங்க. திவ்யா கேளுங்க. சார், எனக்கு சந்தேகம் எதுவும் இல்ல. அவங்க கேள்வி எல்லாம் சொல்லியாச்சு ஸ்ரீ. அவங்களுக்கு ஏதோ சொல்லணும்னு விரும்புறாங்க. திவ்யா பேசுங்க. ஓகே சார், நான் உங்க ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்கேன் கொஞ்ச நாளா. எனக்கு இந்த வானியல் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசை.
கொஞ்ச நாள் முன்னாடி நிறைய புத்தகங்கள் அதை பத்தி தேடினேன். ஆங்கிலத்துல நிறைய கட்டுரைகளோ புத்தகங்களோ இருக்கு. ஆனா அதை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் சிரமமா இருக்கு, நம்ம வேற மொழியில படிக்கிறது. தமிழ்ல தேடி பார்த்தேன், என்னால அந்த அளவுக்கு கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா தமிழ்ல வந்து அது அஸ்ட்ராலஜியா இருக்கே தவிர வந்து வானியல் அறிவியல் பூர்வமா அது பத்தின தெளிவு ஒன்றும் அதிகமா கிடைக்கல. அப்புறம் தான் அவங்களோட தகவல் டீட்டெயில் கிடைச்சது. இந்த இதை பத்தி ஒரு தெரிஞ்சவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் கண்டினியூஸா பாக்குறேன். நிஜமாவே நீங்க எக்ஸ்பிளைன் பண்றது வந்து ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கு. ஸ்டார்டர்ஸ்க்கும் சரி, எல்லா தரப்பு ஆட்களுக்கும், சின்ன குழந்தைங்களா இருந்து பெரியவங்க வரைக்கும் நீங்க எக்ஸ்பிளைன் பண்றது ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்க முடியுது. அதுவும் தமிழ்ல வந்து நீங்க சின்ன சின்ன எடுத்துக்காட்டுகளோட சொல்றது, அதை கற்பனை பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. ஏன்னா வானியலை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த அளவுக்கு கற்பனை பண்ணிக்கிறோமோ அந்த அளவுக்கு அது ஈஸியா நம்ம புரிஞ்சுக்க முடியும். அதுவும் இல்லாம நாங்க கேட்கிற சந்தேகம் ஒவ்வொன்றுக்கும் ரொம்ப பொறுமையா பதில் சொல்றதுக்கு வந்து ரொம்பவே சந்தோஷம். அது எவ்வளவு சில்லியான கேள்வியா இருந்தாலும், லாஜிக் இல்லாத கேள்வியா இருந்தாலும் அதை நீங்க கோவப்படாம ஒவ்வொரு முறையும் அந்த கேள்விக்கு நீங்க பொறுமையா பதில் சொல்றதுக்கு ரொம்ப நன்றி சார். அதுக்காக தான் நான் பேசணும்னு நினைச்சேன். நன்றி. இது வந்து நீங்க சொன்னது சரிதான். இப்போ நீங்கள் இங்கிலீஷில் போய் கூகுளில் வந்து ஒரு வேர்ட் டைப் பண்ணிங்கன்னா அதை பற்றி சரியாக வந்துடும். நீங்கள் வானியல் தொடர்பாக நீங்கள் ஏதாவது இப்போ செவ்வாய்ன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மாஸ் நீங்கள் எங்கே இருக்குன்னு விரும்புகிறீங்கன்னா இங்கிலீஷில் மாஸ்ன்னு அடித்தா பிளானெட் வந்துடும். நீங்கள் செவ்வாய்ன்னு தமிழில் அடிச்சிங்கன்னா அது செவ்வாயோட அதோட இந்த ஜாதகம் ஜோசியம் அங்கே தான் போயிடும். ஏன்னா அறிவியல் ரீதியாக தரவுகள் கொஞ்சம் குறைவாக இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ அறிவியல் வெளியீடு அப்படின்னு சொல்லி அந்த புத்தகம், அதில் நிறைய வெளியீடுகள், அதெல்லாம் புத்தகங்கள் நிறைய கிடைக்குது. சரியாக சொல்லணும்னா நாங்களே ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன், அச்சில் இருக்குது. அது வந்ததுக்கப்புறம் அதுலேயும் நீங்கள் வாங்கி படிக்கலாம். தமிழில் இருக்குது, கொஞ்சம் குறைவாக இருக்குது. தாவி வெங்கடேஸ்வரன் அவர்கள் நிறைய இது தொடர்பாக புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. அந்த வானியல் தொடர்பாக அவங்க அறிவியல் வெளியீடு அதில் நிறைய தமிழ் புத்தகங்கள் கிடைக்குது. நீங்கள் சொல்லும் போது எனக்கு ஒரு மகிழ்வாக இருந்துச்சு. என்னென்னா, இந்த மாணவர்களுக்கு ஏன் தமிழில் கொண்டு போய் சேர்க்குறோன்னு சொன்னால், இந்த சிந்தனை என்றது தாய்மொழியில் தான் இருக்க முடியும். நீங்கள் என்ன வேணால் ஆங்கிலத்திலேயோ எந்த மொழி வேணால் கற்றுக்குங்க, அதெல்லாம் அது சரிதான், இல்லைன்னு எதுவும் தப்பாக சொல்ல. ஆனால் அதை பற்றி நீங்கள் சிந்திக்கிறீங்கன்னா அந்த சிந்தனை உங்கள் தாய்மொழியில் தான் இருக்கும். சரிங்களா? இப்போ ஜூபிட்டர் பற்றி தெரிஞ்சுக்கணும், எல்லாம் இங்கிலீஷில் படிச்சுக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் சிந்தனைன்னு வரும்போது தாய்மொழியில தான் இருக்கும். அதனால இந்த தாய்மொழியிலேயே இது கொஞ்சம் சொன்னோம்னா அவங்க சிந்திக்கிற மரபு வரும் அப்படின்ற ஒரு நோக்கத்திலையும் இதை செஞ்சுட்டு இருக்கோம். மிக்க நன்றி. தற்போது பாஸ்கர். ஹலோ, பாஸ்கர் பேசு. கேக்குதா சார்? கேக்குது, பேசுங்க. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். விண்வெளி பற்றிய ஒரு பார்வை என்கிற சிறப்பான தலைப்பிலே சிறப்பாக சிறப்புரை நல்கியிருக்கின்ற திரு பாலபாரதி அவர்களுக்கு விஞ்ஞான் சார்பாகவும் அறிவியல் பலகை சார்பாகவும் தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம் சார்பாகவும் திருச்சி ஆஸ்ட்ரோ கிளப் சார்பாகவும் இதில் பங்கேற்ற அனைத்து பங்கேற்பாளர்கள் சார்பாகவும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இலக்கை நோக்கி செல்கின்ற போது, பயணப்படும் போது அவர்களுடைய பார்வை விசாலமாக இருக்கும். அந்த பார்வையில் பல தேடல்கள் இருக்கும். அந்த தேடல்களில் வெற்றி காண்பது என்பது மிகவும் அரிதான விஷயமாகும். திரு பாலபாரதி அவர்கள் தாம் எவ்வாறு பயணப்பட்டார், அந்த பயணத்தில் அந்த விண்வெளி பற்றிய ஆராய்ச்சிகள், விண்வெளி பற்றிய அரிய தகவல்கள் பலவற்றை நம்மிடையே பகிர்ந்து கொண்டது, எளிமையாக பகிர்ந்து கொண்டது, எல்லோரையுமே மிகவும் ஈர்த்திருக்கிறது என்று கூறினால் அது மிகையாகாது. இவ்வளவு நேரம் இதற்காக நேரத்தினை ஒதுக்கி சிறப்பான ஒரு சிறப்புரையை நல்கியமைக்காக அவருக்கு எல்லோர் சார்பிலும் மீண்டும் ஒரு முறை எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை காணிக்கையாக்குகிறோம். நன்றி, வணக்கம். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தது உங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நண்பர்களே, நாளை திரு தாவி வெங்கடேஸ்வரன் முதுநிலை விஞ்ஞானி விஞ்ஞான் பிரசாத் அவர்கள் உரையாற்றுகிறார்கள் 6 மணிக்கு இதே ஜூம் அலைவரிசையில். அது தலைப்பு வந்து வானியலும் ஜோதிடமும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கு. ஏன்னா எல்லோரும் இதை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறேன். ஏன்னா அறிவியல் பூர்வமான உண்மை எது, அதுக்கு எதிரானது இல்லை, அதுக்கு நம்பிக்கை சார்ந்தது எது என்ற கருத்துக்களை நீங்கள் இதன் மூலமாக, இந்த உரை மூலமாக தெரிந்து கொள்ள முடியும். எனவே நாளை மாலை 6 மணிக்கு அனைவரும் இதே அலைவரிசையில் ஜாயின் பண்ண மாதிரி கேட்டுக்கிறோம். அப்புறம் புதிதாக சேர்ந்தக்கூடிய நண்பர்கள், இங்கே அறிவியல் பலகையோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம்.
அந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணா போதும். உங்களுடைய பெயர், எந்த ஊர், என்ன பின்னணி, அதாவது ஆசிரியரா, மாணவரா, இல்லை வேற ஏதாவது விஞ்ஞானியா என்ற எந்த மாதிரியான ஒர்க் பண்றீங்களோ அந்த டீட்டெயிலும் அதில் அனுப்புனீங்கன்னா ஃபியூச்சர்ல நடக்கக்கூடிய ப்ரோக்ராம் எல்லாம் உங்களுக்கு அதில் அப்டேட் பண்ணப்படும். அதே போல அறிவியல் பலகனுடைய ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், யூடியூப் இதெல்லாம் வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு கேட்டுக்கிறோம். இதன் மூலமா வந்து பல்வேறு மக்களுக்கும் இந்த கருத்துக்கள் போய் சேருவதற்கு வசதியாக இருக்கும். இன்னொரு செய்தியை சொல்லிக்கிறீங்க ஐயா. நான் இன்னொரு செய்தி சொல்லிக்கிறேன். இங்க கலந்துகிட்டவங்க இன்னொரு நினைவுல வச்சுக்கோங்க. இந்த சனிக்கிழமை அன்னைக்கு ஒரு நிகழ்வுல கடைசி நிகழ்வா தொலைநோக்கி மூலமா பாக்குறது அப்படின்னு சொல்லி ஒரு நிகழ்வு இருக்கு. அது இங்கேருந்து தான் செய்ய போறோம். இப்ப நீங்க என்கிட்ட 2 தொலைநோக்கி இந்த மாதிரிலாம் இருக்கு, மாடியில வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். இப்ப நீங்க வந்து இதை பாக்குறதுக்கு நேரம் வர தேவையில்லை. இது ஒரு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். தொலைநோக்கியில காண்ற காட்சியை அப்படியே உங்களுக்கு நேரடியாக லைவா கொடுக்கறதுக்கு ஒரு முயற்சி நடந்துட்டு இருக்கு. அது சனிக்கிழமை அன்னைக்கு அந்த நிகழ்வு இருக்கு. இந்த இதுல தொடர்ல கடைசி நிகழ்வா அது இருக்கு. அதுல நீங்க மறக்காம இரவு 8 மணிக்கு அது அதுல அவசியம் நீங்க கலந்துக்குங்க. அந்த மாதிரி கலந்துக்கிட்டீங்கன்னா அந்த தொலைநோக்கியோட காட்சியை நீங்க நேரடியா பார்க்கலாம். நீங்க நேரா இங்க வந்து தொலைநோக்கியில என்ன பாக்குறீங்களோ அதை நீங்க இருந்த இடத்துல இருந்தே நேரடியா பார்க்கலாம். இதை நீங்க பயன்படுத்திக்கிற மாதிரி உங்களை கேட்டுக்கிறேன். நன்றி. நன்றி. ஸ்ரீ முடிச்சிடலாமா? ஆமா. அனைவருக்கும் நன்றி. நன்றி.